السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வஅம்ம நவாலுஹு அவனுடைய மாபெரும் கருணையால் நம்மை மூமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே பிறக்கச் செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அருள்மறை குர்ஆனை நமக்கு கொடுத்து அதை கற்றுக் கொடுத்து அதை விளங்கி அமல் செய்யவும் பாக்கியம் கொடுத்தான். அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அல்ஹம்துலில்லாஹ். நாம் இப்பொழுது 29வது ஜுஸுடைய துவக்கத்தை பார்க்கிறோம். அல்லாஹ் முழுமையாக குர்ஆனை அறிவதற்கு நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அஹ்ல குர்ஆனாக உலகிலும் கபரிலும் சுவனத்திலும் அல்லாஹ் நம்மை சேர்த்தருள் புரிவானாக. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரத்துல் முல்க் 67வது சூரா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த தபாரக்கல்லதி சூரா இருக்கே, இந்த சூறாவை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகுந்த சிறப்புடைய சூறாவாக சொல்லியிருக்கிறார். இது அதிகமாக யார் இதை ஓதி வருகிறார்களோ அவர்களுக்கு மன்னரையில் இந்த சூறா பரிந்துரை செய்யும். மலக்குகளுடைய வேதனை வந்து அடையாமல் பாதுகாக்கும். அவரை சூழ்ந்து சூழ்ந்து இந்த பக்கமும் மலக்குகள் வேதனை செய்ய வராமல் பாதுகாக்கும் என்றும் வந்திருக்கிறது. கபருடைய வேதனையை பாதுகாப்பதற்கு இது மிகச்சிறந்த ஒரு பலனை தரக்கூடியது என்றும் சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் நிறைய சிறப்புகள் ஹதீஸிலே இந்த தபாரக்கல்லதி சூறாவை பற்றி வருகிறது. தபாரக்கல்லதி, தபாரக்கனால் பரக்கத் உடையவனாக ஆகிவிட்டான் அப்படின்னு அர்த்தம். அதாவது முழுமை பெற்றுவிட்டான். தனஸ்ஸஹ அனி சிஃபாத்தில் நாகிசாத், குறைவுள்ள சிஃபத்துகளை விட்டும் பரிசுத்தமாகிவிட்டான் அப்படின்னு அர்த்தம். அவனுடைய தன்மைகள் பரிபூர்ணமடைந்து விட்டன, அவனுடைய தன்மைகள் பரிசுத்தமாகிவிட்டன அப்படின்னு அர்த்தம். தபாரக்க பரிசுத்தமாகிவிட்டான், பரிசுத்தமாக இருக்கிறான். ஆகிவிட்டான்னா பரிசுத்தம் இல்லாமலிருந்து பரிசுத்தம் ஆகிவிட்டான் அர்த்தம் இல்லை. பரிபூர்ணம் ஆகாமலிருந்து பரிபூர்ணம் ஆகிவிட்டான் அர்த்தம் இல்லை. இப்போ இவருடைய கல்வி நிறைவடைந்து விட்டது அப்படின்னு சொன்னோம் ஒருத்தர் மனிதனை பார்த்து. அப்படின்னா ஏற்கனவே கல்வி குறைவாக இருந்துச்சு, இப்போ படித்து முடித்து விட்டார், கல்லூரி படிப்பை நிறைவு செய்தார். அப்போ அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமாகிவிட்டான், பரிசுத்தமாகிவிட்டான் அப்படின்னு அர்த்தம் வச்சா ஏற்கனவே அப்படி இல்லாமல் இருந்து இப்படி ஆகிட்டான் அப்படின்னு அர்த்தம். அவன் எப்போதுமே பரிசுத்தமாகவே இருக்கிறான், எப்பொழுதும் பரிபூர்ணமாகவே இருக்கிறான், நிறைவுடன் தான் இருக்கிறான். அல்லது அவன் எப்படிப்பட்டவன் என்றால் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா பியதிஹில் முல்க், அனைத்து அதிகாரமும் அவன் கையில்தான் இருக்கிறது. ஒரு குண்டூசி நகர்த்துகிற அதிகாரம் கூட மனிதனுக்கு கிடையாது, வேறு யாரும் கிடையாது. எந்த நாட்டு அதிபதி கீழே அந்த நாடு இருக்கிறதுன்னு சொல்கிறீங்க, மொத்தமும் அவன் கையில் தான் இருக்குது. இப்போ இந்திய நாடு இவன் கையில் இருக்கிறது சொல்லவே முடியாது. அவன் உயிர் அல்லாஹ் கையில் தான் இருக்குது. அடுத்த நொடியும் அவனை இல்லாமல் ஆக்கிவிட்டு அந்த இடத்தில் வேற ஒருத்தனை அல்லாஹ் தஆலா அமர வைக்க முடியும். எந்த நொடியில் யாருக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. எத்தனையோ இந்த உலகையே நான் என் பிடியின் கீழ்தான் கொக்கரித்தவர்களை எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஒரு நொடியில் தவிடு பொடியாக ஆக்கிவிட்டான். அந்த இடத்துல கொண்டு வேற ஒருத்தனும் அல்லாஹ் தஆலா உட்கார வச்சான். எத்தனையோ நாட்டு அதிபர்கள் பெரும் பெரும் பிளான்கள் போட்டுக்கொண்டு திட்டமிட்டு கொண்டு அடுத்த இன்னொரு
ஏற்பாட்டுக்காக வானத்தில் செல்கிற பொழுது வெடித்து சிதறி இருக்கிறார்கள். எப்படியோ அல்லாஹ் ஆக்கிட்டான். அதனால் அவனுடைய பிடியில்தான் அனைத்தும் உள்ளது. வஹுவ அவன் அலா குல்லி ஷைஇன் கதீர், அனைத்து வஸ்துக்களின் மீதும் ஆற்றல் உள்ளவனாக இருக்கிறான், பேராற்றல் படைத்தவனாக வல்லமையுடையவனாக இருக்கிறான். அல்லது அவன் எப்படிப்பட்ட இறைவன் என்றால் ஹலக்கல் மௌத்த, அவன்தான் மரணத்தை படைத்தான், வல் ஹயாத்த, உயிராகுதலையும் உயிர் கொடுக்குதலையும் அவன்தான் படைத்தான். மரணமும் வாழ்வும் அவன் உண்டாக்கியது தான். லியபுலுவக்கும், உங்களை சோதிப்பதற்காக, ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களில் காரியத்தால் அழகிய காரியங்கள் செய்பவர்கள் யார் என்று சோதிப்பதற்காகத்தான் வாழ்வையும் மரணத்தையும் அல்லாஹ் உண்டாக்கி இருக்கிறான். வாழ்வு கொடுத்தான், பின் மரணிக்க செய்கிறான். ஏன் மௌத்தை முந்தி சொல்கிறான்? நம்ம முதல்ல மையத்தாக இருந்தால் பின்னாடி உயிர் கொடுக்கப்பட்டோம். தாயின் வயிற்றிலே மையத்தாக வெறும் சடலமாக இருந்து அதன் பின்பு அல்லாஹ் உயிரை கொடுத்தான். மீண்டும் அல்லாஹ் மௌத்தாக ஆக்குவான். ஆக மௌத்தை உண்டாக்குறதும் ஹயாத்தை உண்டாக்குறதும் அவன் கையில் தான் இருக்கிறது. ஏன் இந்த வாழ்வும் மரணமும் அல்லாஹ் நமக்கு கொடுத்தான்? வாழும் காலத்தில் நல் அமல்கள் செய்து நல்காரியங்கள் செய்து இறைவனின் நெருக்கத்தை பெறுபவர்கள் யாரென்று சோதிக்கத்தான் இந்த வாழ்க்கையும் மரணத்தையும் அல்லாஹ் கொடுத்தான். வஹுவல் அசீசுல் கஃபூர், அவன் அனைத்தையும் மிகைத்தவனாகவும் மன்னிப்பவனாகவும் இருக்கிறான். அல்லது இவன் எப்படிப்பட்டவன் என்றால் ஹலக்க படைத்தான், சபா சமாவாத்தின் 7 வானங்களை திபாக்கன் அடுக்கடுக்காக ஒன்றன் மேல் ஒன்றாக படைத்தான். இப்போது நாம் இன்றைய கால விஞ்ஞானிகள் அவர்கள் டெலஸ்கோப் தொலைநோக்கியை வைத்து பார்க்கிறார்கள், இன்னும் ராக்கெட்லாம் அனுப்புகிறாங்க. பார்த்தா வானம் என்று ஒன்று தெரியவே இல்லை. சிறந்த வெளி தான், வெட்ட வெளி தான் இருக்குது. இங்கேருந்து போனால் நிலா கிட்ட இருக்குது, நிலாவுக்கு மனுஷன்லாம் அனுப்பிட்டாங்க. அங்கே சூரியன் தெரிகிறது. சூரியன் சுற்றி மற்ற கோள்கள் 9 கோள்கள் சுற்றி கொண்டிருக்கின்றன. இதுதான் தெரியுது. அதுக்கு மேலே எங்கள் வானமும் ஒன்று தெரியல. அதுக்கு மேலே தொலைநோக்கிகளை தூக்கி பார்த்தா சூரியனை போன்று இன்னும் பல சூரியன்கள், அதான் நட்சத்திரங்கள் நம்ம சொல்கிறோம். எல்லாம் ஒன்றுன்னு ஒரு சூரியன் தான். நாம் பார்க்குற அனைத்தும் ஒரு சூரியன் தான். ஒரு நட்சத்திரமும் ஒரு சூரியன் தான். அது ஒவ்வொன்றுக்கும் அதை துணை கோள்கள் சுற்றி கொண்டு தான் இருக்கின்றன. எப்படி நமது சூரியனை 9 கோள்கள் சுற்றி கொண்டு இருக்கின்றனவோ, சூரியனை சுற்றி இந்த கோள்கள், இந்த கோள் பூமி இருக்குது, பூமியை சுற்றி சந்திரன், இப்படியாக ஒவ்வொரு கோளுக்கும் சில துணை கோள்கள் சுற்றி கொண்டிருக்கிறது. இது மாதிரி கோடிக்கணக்கான சூரியன்கள் இருக்கிறது. நம்முடைய இந்த நட்சத்திர தொகுப்புக்கு கேலக்சின்னு சொல்லுவாங்க. நமது கேலக்சியில் மட்டும் 10 பில்லியன் நட்சத்திரங்கள் இருக்கிறது. ஒரு பில்லியனுங்கிறது 100 கோடி. அப்போ 1000 கோடி நட்சத்திரங்கள், சூரியன் மாதிரி 1000 கோடி சூரியன் இருக்குது. ஒன்றுக்கும் இடைவெளி. இங்கேருந்து சந்திரனுக்கான வண்டி ராக்கெட் விடலாம், இங்கேருந்து அந்த நட்சத்திரம் போகவே முடியாது. அவ்வளோ எல்லாம் ஒன்று 100 ஒளியாண்டு 200 ஒளியாண்டுகள் அப்படின்னா லைட் இயர்ஸ்ன்னு சொன்னால் அதெல்லாம் ரொம்ப நீண்ட கணக்கு இப்போ நம்ம தேவையில்லை. ஒரு நொடியில் 1,00,000 கிலோமீட்டர் தூரம் போகும் நொடி. இப்போ ஒரு வருஷம் போனால் எவ்வளோ போகுமோ அதுதான் ஒரு லைட் இயர். அந்த மாதிரிலாம் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது. இப்போ வானமே இவன் கண்ணுக்கு தெரியலன்னா வானமும் ஒன்று இல்லைங்க அப்படின்னு சொல்கிறான். நீ உன் பார்வை இதை விட்டு தாண்டவே இல்லை, இதை தாண்டி இன்னும் போ. இன்னல்லாஹ் வாசிஉன் அலீம், அல்லாஹ் விசாலமானவன். உன் கேலக்சியை தாண்டி உன் பார்வையே இன்னும் போல. இது மாதிரி ஆயிரக்கணக்கான கேலக்சிகள் எல்லாம் சேர்ந்த அண்டம் நினைஞ்சுங்களா. உன்னுடைய இந்த கேலக்சிக்கு பேர் அவன் மில்கி வே கேலக்சின்னு சொல்கிறான், பால்வெளி மண்டலம். பக்கத்தில் அண்டர்மிட்டா கேலக்சி இருக்குது. அப்புறம் 100கணக்கான கேலக்சிகள்லாம் சேர்ந்து ஒரு அண்டம். அது மாதிரி 100கணக்கான அண்டங்கள் இருக்கிறது, பேரண்டம். இதெல்லாம் சேர்ந்து தான் கடைசியில் யூனிவர்ஸ். பயங்கரமாக இருக்கும், கற்பனையே எட்டாது. இப்போது இதுக்கெல்லாம் தாண்டி தான் வானம் இருக்குது. இதெல்லாம் வானத்துக்கு கீழே உள்ளது தான். வானம் என்றால் என்ன, எப்படி இருக்கும்? அது என்ன மெட்டீரியலாக இரும்பில் செஞ்சுருப்பாங்களா, தங்கத்தில் செஞ்சுருப்பாங்களா, இது கலவை போட்டு பூசி சிமெண்ட்டில், அது உனக்கு என்ன தெரியும்? புரிஞ்சுங்களா? பூமிக்குள்ளே என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியல. இந்த சின்ன பூமி, தினூன் பூமி, இதுக்கு உள்ளே உள்ளவைகளையே இன்னும் கண்டுபிடிச்சி முடியல. இன்னும் இது வரைக்கும் 114 தனிமங்கள் இருக்கிறது, எலிமெண்ட்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கான். 114 வஸ்துக்களால் இணைக்கப்பட்டது தான் இந்த பூமி. இரும்பு, தங்கம், வெள்ளி அப்படின்னு சொல்கிறான் பார்த்தீங்களா? அது மாதிரி 114 வஸ்து கண்டுபிடிச்சிருக்கான். இதனுடைய மிக்சர் தான் இந்த பூமி. இன்னும் சூரியனில் என்ன இருக்குது, சந்திரனில் என்ன இருக்குது, செவ்வாயில் என்னென்ன மிக்சர் இருக்குது, அது 215 இருக்கும். அது இன்னும் எத்தனையோ இருக்கும், அதே கண்டுபிடிக்கல. இப்போ வானம் எதனால் செய்யப்பட்டது, வாட் இஸ் தி மெட்டீரியல் ஆஃப் தி ஸ்கை என்ன தெரியும்? எனக்கு என்ன தெரியும்? தெரியாது.
ஆக எல்லாம் படைச்சிருக்கான். அதுக்கு மேலே ஒரு வானம், அதுக்கு மேலே ஒரு வானம், 7 வானங்கள் எல்லாம் படைச்சிருக்கேன்னு சொல்கிறான். ஒன்றுக்கொன்று அடுக்கடுக்காக படைத்திருக்கிறேன். இதே மாதிரி 7 பூமிகளை படைத்திருக்கிறேன்னு சொல்கிறோம். என்ன பூமின்னா இப்போ நம்ம வாழுகிறோமே இது பூமி. இது 7 பூமி எங்கே இருக்குது? பூமியின் 7 அடுக்குகளை குறிக்கிறதா? ஒரு அடுக்கு மண்ணால் ஆனது, அப்போ இரும்பால் ஆனது, அப்புறமேலு உருகிய இரும்பால் ஆனது, நிக்கல், இப்படி பல அடுக்கால பூமி ஆக்கப்பட்டிருக்கு. அதுவா தெரியும். இந்த மாதிரி கோடிக்கணக்கான பூமி இருக்குது. ஒரு பூமியா 2 பூமியா? நமது சூரியனை சுற்றி வரக்கூடிய 9னா 100 1000 கோடி சூரியன்கள் இருக்குது. ஒன்றுலையும் எவ்வளோ சுற்றி வரும்? ஒன்றுக்கு 10, ஒன்றுக்கு 20 சுற்றி வந்துச்சுன்னா மொத்தம் எத்தனை பூமி இருக்குது யாருக்கு தெரியும்? எத்தனை பூமியில் மனிதர்கள் இருப்பார்களோ, எத்தனை பூமியில் வேறு யாரும் இருப்பார்களோ, வேறு எந்த பூமியில் மனிதர்கள் இருப்பாரோ அங்கே நபிமார் எல்லாம் அமுச்சு வச்சானோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு வந்தாங்க, யாருக்கு தெரியும்? நமக்கு தெரியவே தெரியாது. எத்தனை பூமி இருக்கலாம். இப்போ விஞ்ஞானிகளும் அதுக்கெல்லாம் ஏதாவது வேறு ஒரு பூமி இருக்கலாம் என்ற ஆராய்ச்சி இங்கேருந்து ரேடியேஷன்லாம் அனுப்புகிறாங்க. அதிர்வு அலைகளை, ரேடியோ அலைகளை அனுப்பி அதில் பேசிலாம் அனுப்புகிறாங்க. நாங்கள் அங்கே இருக்கோம், பூமி சூரியன் பக்கத்தில் இருக்குது, இந்த இடத்துல இருக்கோம், நான் கூகுள் மேப் அனுப்புகிறோம், கேட்டாங்கன்னா வாங்க அப்படின்னா இங்கேருந்து அனுப்புகிறாங்க. அவன் அங்கே போய் அவனால் அதை கண்டுபிடிச்சி அவனும் இதே மாதிரி அலைகளை வச்சு அதிர் வச்சு திரும்பி வருமானு பார்த்துக்கிட்டு ரொம்ப மிதிச்சுட்டு இருக்கானு. இன்னொரு பூமி இருக்கிறதா, மனிதர்கள் போட்டு வேறு யாரும் வாழ்கிறார்களா, ஏலியன்கள் இருக்கிறார்களா அப்படின்லாம் ரொம்ப ஆராய்ச்சிலாம் பண்ணிட்டு உட்காந்துருக்கானோ. ஆச்சுங்களா? அதை பின்னாடி பார்த்துக்குவோம் இன்ஷா அல்லாஹ். ஆக இது போன்று இன்னும் எத்தனையோ பூமி இருக்கிறது. அப்போ ஏன் அல்ல 7 பூமின்னு சொன்னான்? யாருக்கு தெரியும்? 7 வானங்கள்னு சொன்னான், 7 பூமிகள்னு சொல்கிறான். கோடானு கோடி பூமி இருக்க வாய்ப்பு இருக்க. 7 பூமி நான் சொல்கிறேன். எதை சொல்கிறான் 7 பூமின்னு? இது ஒன்றுன்னு கணக்கு வச்சா இன்னும் யார் எங்கே இருக்கிறது யாருக்குமே தெரியாது. அது எங்கெங்கே இருக்குது அது அவன் ஒருத்தன் தான் அறிவு. அவன் சொன்னானா கேட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். வளைஞ்சான் அதில் நம்ம ஆராய்ச்சி செஞ்சால் நம்ம அறிவு வேலை செய்யும். அதனால் இப்போ டாக்டருக்கு சொல்கிறாங்க, அப்படிங்களா சார், சரி சரி, அது உங்களுக்கு இந்த வென்ட்ரிக்கலில் எப்படி இருக்குங்க மிஸ்டேக் அப்படிங்களா சார், சரி சரி, அவ்வளோதான் கேட்க முடியும். இந்த மாத்திரை போடுங்க. அது இல்லை இந்த மாத்திரை போய் எப்படிங்க அதை வேலை செய்யணும்? நீ சொன்னதை போட்டு, இந்த மாத்திரை காலையில் 3 சாயந்தரம் 3 போட்டு போயிட்டே இரு. அவன்கிட்டயே நீ கேள்வி கேட்கறது இல்லை. அலைஞ்சுங்களா? அவன் உலகம் என்னென்னமோ சொல்கிறான், உடல் அப்படி இருக்கான், இப்படி இருக்கான், இது போய் அங்கே போயிடுச்சு, அது இங்கே மாட்டிக்கிச்சு, இந்த கூட அந்த கூட சிக்கிக்கிச்சு, என்னமோ சொல்கிறானுங்க. சரி அப்படியா சார், என்ன சார் செய்யணும்? கடைசியில் இதை போடு, சரி இந்த ஊசி போடு, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இவங்க சொல்கிறதே விளங்கலைண்ணா. இவற்றையெல்லாம் படைத்த ரப்பு ஜல்ல ஷானு தஆலா சொல்கிறான் 7 பூமிங்கிறான். என்ன 7 பூமியோ எங்கே இருக்கோ தெரியாது. ஹலக சபஅ சமாவாத்தின் திபாகா, 7 வானங்களை அடுக்கடுக்காக அல்லாஹ் தஆலா படைத்தான். மா தராஃபி ஹல்கிர் ரஹ்மானி மின் தஃபாஉத்தின், அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவுடைய படைப்பிலே நீங்கள் எந்த வித்தியாசத்தையும் எந்த பொருத்தமற்ற தன்மைகளையும் நீங்கள் பார்க்க முடியாது. தபாயுன் வாதபு தனாசுபின், நீ எதையுமே இது பொருத்தமாக இல்லையே என்று உன்னால் சொல்லவே முடியாது. இதெல்லாம் இப்படி தான் நல்லா இருக்கும் நினச்சிக்கலாம். அது எதுவுமே சொல்ல முடியாது. சந்திரனும் கொஞ்சம் லைட் பவர் கூட இருந்துச்சுன்னு சொன்னால், நைட்லாம் வீட்டில் லைட்டு பட தேவையில்லை, பகல் லைட்டு பட தேவையில்லை, இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் பவர் கூட இருந்தால் அப்படி நீ எதையாவது கற்பனை செஞ்சு மாற்றம் செய்ய முடியவே முடியாது. 1ஆம் கிளாஸ் புக்கில் கதை போடுவாங்க. ஒருத்தன் போவான், கீழே இப்படி பூசணிக்காக இருக்கும் கொடியில், இப்படி போய் ஒரு நிலத்தில் படுப்பான், ஆலமரம், அதில் பார்த்தா இத்தினூன்னு இருக்கும், கோலி குண்டு சைஸுக்கு ஆலம்பழம் இருக்கும். என்னடா இத்தினூன்னு கொடி, இதில் இத்தனை பெருசு வச்சுருக்கிறான். அதனால் இது இவ்வளோ பிரம்மாண்டமான ஆலமரம், இதுன்னு பழம் பார்த்தா இத்தினூன்னு இருக்குது. இறைவன் ஒரு பொருத்தமாக வைக்க வேணாம், பெரிய மரத்துக்கு பெரிய பழம், சின்ன மரத்துக்கு சின்ன பழம் வச்சா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு கால் மேலே காலை போட்டு மரத்தில் துண்டை வச்சு பட்டு தூக்கிட்டு உட்காந்துருக்கான். ஒரு காற்றடிச்சு மேலேருந்து ஒரு ஆலம் பழம் பொட்டேல்னு வேகமாக அடித்து நெத்தியில் பண்ணி நிறுத்தி பொடிச்சிக்கிச்சு. கொஞ்சம் செங்காயாக இருந்திருக்கும் பட்டு நல்லா காப்பாற்றுறோம் பாடல வேலை. பூசணிக்காய் பெருசுக்கு இருந்துச்சுன்னா என்னென்ன தலையை சுரண்டி தான் எடுக்கணும்ல. அங்கேருந்து வேகமாக பூசணிக்காய் தூக்கி அடித்தா அப்படியே நீ வச்சது கரெக்டு, நான் தான் தெரியாமல் விளங்கிட்டேன் அப்படின்னு. அந்த மாதிரி அல்லாஹ்தாலா எதுக்கு எப்படி வைக்கணுமோ. மாட்டு வால் எப்படி இருக்கும்? சாட்டை மாதிரி நீளமாக, நல்லா நீளமாக இருக்கும். இல்லை சொல்லிடலாம், மாட்டு வாழை வெட்டி கொண்டு தானே சொல்லிடலாம், நீளமாக இருக்கும். அது ஏதாவது முதுகில் உட்காந்து அதை சொல்லிட்டு ஒரு அடி அடிச்சுக்கும். அது மாட்டு வாழை. குதிரை வால் எப்படி இருக்குது? வெறும் முடி தான், அது தூக்கிலாம் அடிக்கலாம் முடியாது. மாட்டு வால் மாதிரி எல்லாம் குதிரைக்கு வால் வச்சுன்னு யாரும் குதிரையில் பயணம் செய்ய முடியுமா? என் மேலே ஏறி உட்காந்து தென்னாவட்டா என்னையும் அடிக்கிறியான்னு அப்படி ஒரு சொல்லிட்டு பொட்டேல்னு ஒன்று முதுகில் போட்டுச்சுன்னு வச்சுக்கிறேன். இவன் பறந்து போய் பொத்துன்னு முன்னாடி விடுவான். நினச்சிங்களா? அதெல்லாம் முடியாக குதிரை மேலே ஏறி பயணம் செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அதுக்கு கரெக்டாக முடியாக தொங்கும். தூக்கவும் முடியாது, அடிக்கவும் முடியாது, யாரையுமே அடித்தாலும் வலிக்காது. தூக்கின்னு அடிக்க முடியாது. அது தொங்கு சும்மா ஆட்டலாம் லைட்டாக, அவ்வளோதான்.
மூமெண்ட் தான் கொடுக்கலாம் மொழிய தூக்கி சொல்லிட்டு பொட்டேன்னு போடலாம் முடியாது. அல்லாஹ்தால ஆட்டுக்கும் வாழை அளந்து தான் வச்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது அல்லாஹுடைய படைப்புகளில் நீ ஒரு கருத்து சொல்லி பார்ப்போம். இந்த கருத்தாவது ஏதோ ஒன்று சொல்லி பார்ப்போம். ஒன்றும் சொல்லு, இப்படி தான் நல்லா இருந்திருக்கும், இது இந்த மாதிரி நல்லா இருந்திருக்கும். ஏதாவது ஒரு படைப்பினங்களை எதையாவது ஒன்று சொல்லிப்பார். எதையுமே சொல்ல முடியாது. அறிஞ்சுங்களா? அந்த மாதிரி அல்லாஹுடைய படைப்புகள் எதையுமே மாறுபட்டதாக அதமு தனாசு பொருத்தமற்றதாக அல்லாஹ்தால படைக்கவே இல்லை. ஃபர்ஜில் பஸ்ர, உன் மனித படைப்பே நீ பாரு. என்னவை ஏதாவது சொல்லுங்க, மீசை மூக்கு கீழே இருக்குது, மூக்குக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் சைடில் இந்த பக்கம் நல்லா இருந்திருக்கும், இப்படி ஒரு அழகாக இருக்கும். எதுவுமே 32 பல் இருக்குது, 2 அடுக்கா பல் நல்லா இருக்கும், ஒரு பல் பிடுங்க ஒரு பல் வைக்க கரெக்டாக இருக்கும். அப்படியே எதையுமே நீ சொல்லிப்பார் கேட்டார். இப்படி வைக்கலாம் அப்படி வைக்கலாம் என்று நீ யோசிச்சு பாரு. அல்லாஹ் எது உச்சகட்டமான அமைப்போ அதில் தான் படைத்திருக்கிறான். அஹ்சன சுவரோ, அழகிய தோட்டத்தில் எல்லாம் படைத்திருக்கிறான். எதையுமே யாரும் ஐடியா கொடுக்க முடியாது. அல்லாஹ் ஃபர்ஜில் பஸ்ர, வேண்டுமானால் திரும்ப மீண்டும் ஒரு பார்வை பார். அல் தராமின் ஃபுத்தூர், அல்லாஹுடைய படைப்புகளில் ஏதேனும் தவறு இருக்கிறதா, ஹிலல் இருக்கிறதா? ஃபுத்தூர்னா அசல்ல சுக்கு பிளவுகள் இருக்கிறதா, மாறுபாடு இருக்கிறதா? திரும்ப பார், நல்லா பார், 100 தடவை பார், யோசிச்சு பார். பைனோகுலர் வச்சுப்பார், கம்ப்யூட்டர் வச்சுப்பார், மைக்ரோஸ்கோப் வச்சுப்பார். அல்லாஹ்வுடைய படைப்புகளில் ஏதேனும் பிளவு இருக்கிறதா, ஏதேனும் வித்தியாசம் இருக்கிறதா, ஏதேனும் தவறு இருக்கிறதா? அல்லாஹ் படைத்த படைப்புகள் ஒன்றுமே கிடையாது. சும்மர்ஜில் பசர, மீண்டும் ஒரு முறை பார், கர்ரத்தை 2வது முறையாக. அப்படி பார்த்தாலும் நீ எவ்வளோதான் ஆராய்ச்சி ஒரு குறை கண்டுபிடிக்கலாம் என்று பார்த்தாலும் கூட முடியாது. இல்லை, நமக்கு உள் வைத்திருக்கும் அமைப்பு, எங்கே லங்ஸ் வைக்கணும், நுரையீரல் எங்கே வைக்கணும், கல்லீரல் வைக்கணும், கிட்னி எங்கே வைக்கணும், 2 கிட்னி, நுரையீரல், ஹார்ட் எங்கே வைக்கணும், கரெக்டாக எந்த எலும்பு எங்கே வைக்கணும், எந்த எலும்புக்கு எங்கே ஜாயிண்ட் கொடுக்கணும், எந்த ஜாயிண்ட்டை வந்து நேராக இருக்கணும், எந்த ஜாயிண்ட் கரெக்டாக இருக்கணும். அறிஞ்சுங்களா? இப்போ இந்த கை இப்படி மடக்கலாம், அவ்வளோதான். பின்னாடி மடக்க முடியாது. இந்த கையெல்லாம் எந்த பக்கமும் சுற்றலாம். அப்படி இது வந்து பந்து கிண்ண மூட்டு, இப்படி மூட்டை வச்சுட்டான் அல்லாத. இது வந்து கீழ் மூட்டு, கீழ்னா கதவு ஒரு பக்கம் திறக்கிறோம்ல, அது மாதிரி. இப்போ இங்கே பட்டிருக்குன்னா ஒரு கீழ் மாதிரி, இப்படி இது இப்படி தான் திறக்கலாம். இப்படி இங்கே வந்து பந்து வச்சுருக்குறான் அல்லாத. யாருங்க அமைப்பு கொடுத்தது? ஒரு கிண்ணத்துக்குள்ளே பந்து வச்ச மாதிரி, அது பேர் பந்து கிண்ணம் மூட்டுன்னு பேர். கிண்ணத்துக்குள்ளே பந்து வைத்தது மாதிரி. இது இப்படி சொல்லலாம், இது எந்த பக்கமும் அப்படி. இப்போ கை எப்படி வேணால் சொல்லலாம் பாருங்க, ரவுண்ட் அடிக்கலாம் இந்த மாதிரி. இது ஒன் சைடு, இது பின்பக்கம் வளையாது. இது அப்போ ஒன்றுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானும் தஆலா எதை எப்படி வச்சா இந்த மனுஷனுக்கு தகுந்தது, எது எப்படி இருந்தால் நல்லது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானும் தஆலா அதை கரெக்டாக. ஏதேனும் அதில் ஒரு மாறுபாடை, ஒரு பிளவை, ஒரு வித்தியாசத்தை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? மீண்டும் ஒரு முறை பாருங்கள், உங்கள் பார்வை திரும்ப வந்துவிடும். என் கலிபு இலைக்கல் பசரு, உங்கள் பார்வை திரும்ப உங்களிடத்தில் வந்துவிடும். ஹாசி அன், கேவலப்பட்டதாக. நீ அல்லாஹ்வுடைய குறை காண முனைந்தால் நீ தான் கேவலப்பட்டு போக, கேவலப்பட்டதாக. வஹுவ ஹசீர், ஹசீர் என்றால் நாதிமன், கைசேதப்பட்டதாக, களைத்து போனதாக, கைசேதப்பட்டதாக உன் பார்வை திரும்ப வந்து விடுமே ஒழிய அல்லாஹுடைய அமைப்புகளில், அல்லாஹுடைய ஏற்பாடுகளில் எந்த குறையும் நீ கண்டுபிடிக்கவே முடியாது. வலகத் ஸய்யன்னா ஸமா துன்யா, இந்த துன்யாவுடைய வானத்தை, முதல் வானத்தை அலங்காரம் செய்தோம். பி மசாபீஹ, நட்சத்திரம் என்னும் விளக்குகளை கொண்டு. பின் நுஜூம் வஜஅல்நாஹா, இன்னும் அவைகளை ஆக்கினோம். ருஜூமல் லிஷ்ஷயாத்தீன், ஷைத்தான்களை எரியக்கூடியதாக. ரஜமுன் அப்படின்னா எதை கொண்டு எரிவோமோ, ஒரு கல்லை எடுத்து எரியிறோம் ஒருத்தனை அடிக்கிறதுக்கு, அதுக்கு பேர் ரஜம். ரஜம், அதுக்கு ஜம் வந்து ருஜூம். மா யுருஜமு பிஹி அப்படின்னு அர்த்தம். அப்போ ஷைத்தான் மீது எரியக்கூடிய கற்களாக நட்சத்திரங்களை ஆக்கி வைத்தோம். எரிகற்கள் அப்படின்னு சொல்லுவோம், எரி நட்சத்திரங்கள்னு சொல்லுவாங்க. எரிஞ்சிக்கிட்டே அப்படி வரும். அதெல்லாம் என்னன்னு கேட்டால், வானத்தின் பக்கம் முன்னோக்கி வரக்கூடிய ஷயாத்தீன்களை அல்லாஹ் தஆலா அடிக்கிறான். மலக்குகள் வந்து அதை அடித்து விரட்டுறாங்க. அதான் எரி நட்சத்திரம். வானத்தில் பார்த்துருங்களா, திடீர்னு வச்சா அப்படி கீழே விழுற மாதிரி வரும், சல்லுன்னு கீழே விழுவும். எரிகற்கள், எரி நட்சத்திரங்கள்னு சொல்லுவாங்க. அந்த நட்சத்திரங்கள்லாம் ஷைத்தானை விரட்டுவதற்காக அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். வஅதத்னா லஹும், அந்த ஷைத்தான்களுக்கு அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறான். அதாப ஸஈர், நரகத்தின் நெருப்பை, அதாபை தயார் செய்து வைத்திருக்கிறான்.
வலில்லதீன கஃபரூ பிரப்பிஹிம், தன் ரப்பை யார் மறுத்தார்களோ அத்தகைய மக்களுக்கு, குஃப்ரு செய்தார்களோ, தன் இறைவனை தன்னுடைய இரட்சகனை மறுத்தார்களே அவர்களுக்கு அதாபு ஜஹன்னம, நரகத்துடைய வேதனை காத்திருக்கிறது. வபிசல் மசீர், ஒதுங்குமிடத்தார் மிக கெட்டதாக ஆகிவிட்டது. இதாவுல் கூஃபிஹா, அந்த நரகிலே அவர்கள் போடப்பட்டார்களேயானால் சமியூ கேட்பார்கள், லஹா அந்த நரகத்திற்கு ஷஹீகன் மிக கொடூரமான சத்தம். நரகத்தில் நெருப்பு எரியுது இல்லையா, ஒரு வீடு பற்றி எரிஞ்சால் பார்த்துருக்கலாம், பெரிய பெரிய நெருப்புகள், பெரிய நெருப்புகள் ஒரே சவுண்டாக எரியும். அந்த மாதிரி நரகம், பிரம்மாண்டமான நரகம் எரிகிற பொழுது பயங்கர சத்தம், சத்தத்தை ஓலத்தையே கேட்க முடியாது. அசலில் ஷஹீக்னா கழுதை கத்துறதுன்னு அர்த்தம். கழுதையுடைய கத்தல் சத்தங்கள்லே ஆக இன்னும் அன்கரல் அஸ்வாத்தி இல்லை சௌத்துல் ஹமீர், சத்தங்கள்லே ஆக கெட்ட சத்தம் கழுதையின் சத்தம். கேட்கவே கேவலமாக இருக்கும், கொடூரமான சத்தம். அது போன்ற சத்தத்துக்கு ஷஹீக் என்று சொல்லுவார்கள். அப்போ நரகத்திலிருந்து கடுமையான கொடூரமான ஓலங்கள் கேட்கும். இந்த ஓலங்கள் ஒன்று நெருப்புடைய ஓலம், நெருப்பு எரிவதே ஒரு சத்தமாக எரியும். இன்னொன்று நெருப்பிலே போடப்பட்டவர்களுடைய ஓலங்கள் எல்லாம் ஒன்றா சேர்த்து கேட்கும். அப்போ நரகத்திலே அவர்கள் ஓலங்களை சத்தங்களை கேட்பார்கள். வஹிய தஃபூர், அந்த நரகமும் கொதித்து கொண்டிருக்கும் நிலையில், தகலீன்னு அர்த்தம். தகாது தமையசு மின கைல், அந்த நரகமோ அல் கைல்னா கோபம் என்று அர்த்தம். கோபத்தால் வெடித்து விட நெருங்கி விட்டது நரகம். நரகத்தை கொண்டு போய் காஃபிரில் போட்டு நரகமே கோவப்படும் அவங்க மேலே, வந்துட்டியாடா வாடா ஒன்று அப்படின்னு. நரகம் தண்டனைக்குரிய இடம் இது, வளைஞ்சிங்களா. ஆனால் அங்கே போய் போட்ட உடனேயே அவன் மேல் நரகம் வந்துட்டியா வா ஒன்று என்ன பண்ணுறேன் பாரு அப்படி. மண்ணறையில் வைக்கப்பட்டு மண்ணறையும் கபரும் கோவப்படணும் ஹதீஸில் வருது. ஒருத்தனை கெட்டவனை கொண்டு போய் நரகத்தில் வச்சவொன்னே வாடா என்னென்ன அட்டகாசம் பண்ண என் மேலே கேட்க யார் இருக்கா என்னைய அப்படின்னு எவ்வளோ மக்களை கொடுமைப்படுத்தி கொன்னுபிட்டு கொலை செஞ்சு மக்களை கொடுமைப்படுத்தி அதை கொண்டு இன்பம் கண்டு, நான் என்ன காரில் போயிட்டுருக்கும்போது டயரில் ஒரு நாய் மாட்டிச்சுன்னா நான் என்ன செய்வேன் அப்படின்னு வேறு கொன்று கொலைபாதகம் புரிந்து விட்டு ஏன்டா அப்படி செஞ்சேன் அதுக்கு நான் என்ன செய்வேன் என்றெல்லாம் அங்கே வந்து திமிரு பேசினே வாடா உடனே மவனை அப்படின்னு கபர் வந்து அவனை வச்சு நுறுக்கி விழா எலும்புலாம் போட்டு நெருக்கி தடன்னு உடச்சி எலும்புலாம் தூளாக்கிடுமா. திரும்ப நவுந்தவுடனே மறுபடியும் மனுஷன் ஆயிடுவான், திரும்ப நொறுக்கும். இப்போ மன்னரையே அவன் மேலே கோவப்படுது. அதே மாதிரி மஹ்ஷரில் நரகத்தில் போட்டு நரகம் வாடா என்ன அட்டகாசம் பண்ண துனியானி வாடா அப்படின்னு சொல்லி அது கோவப்படுகிறது. தக்காது அந்த நரக நெருப்பாகிறது. தமையது வெடித்து சிதறுவதற்கு நெருங்கி விட்டது மில்ல கையில் கோபத்தினால். இப்போ நெருப்பு வெடிச்சுன்னு எனக்கும் இன்னும் தான் நெருப்பாகும். நெருப்பு வெடித்து பார்த்துருக்கியா? ஒரு பெரிய பெரிய இடங்கள்லாம் எரியும் போது அங்கே உள்ள அந்த பொருட்கள்லாம் வெடித்து சிதறும். அப்படியே வெடித்து நெருப்பே வெடித்து கங்கு இருக்குது, நெருப்பு கங்கு அது வெடித்து சிதறும், சிதறி எரியும். அந்த மாதிரி கோபத்தினால் வெடித்து சிதற நெருங்கி விட்டது நரக நெருப்பு சொல்கிறான். கொல்லமா உல்கே ஃபீஹா ஃபௌஜுன், நரகிலேயே ஒவ்வொரு கூட்டத்தினராக கேள்வி கணக்கு முடிந்து விசாரணை முடிந்து உள்ளுக்குள் அனுப்பப்படும் பொழுதெல்லாம், அதில் போடப்படும் பொழுதெல்லாம் சாலம் ஹசனத்துஹா, அந்த நரகத்துடைய பாதுகாவலர்கள் கேட்பார்கள், அலம் எத்திக்கும் நதீர், துனியாவிலே உங்களுக்கு இவற்றை எல்லாம் எச்சரிக்கக்கூடிய நரகம் என்று ஒன்று இருக்கிறது, பார்த்து வேலை செய்ய என்று சொல்வதற்கு எந்த எச்சரிக்கையாலும் உங்களுக்கு வரவில்லையா, நபிமார்கள் உங்களுக்கு வரவில்லையா என்று அந்த நரகத்துடைய பாதுகாவலர்கள் கேட்பார்கள். காலு, இவர்கள் சொல்லுவார்கள், பலா ஏன் இல்லை, நல்லா வந்தாங்கப்பா, நாங்கள் தான்ப்பா அசால்ட்டாக இருந்துட்டோம். கத ஜானா நதீர், எங்கள் இடத்துல எச்சரிக்கை நபிமார் வந்தார்கள் தானே. கதபுனா, நாங்கள் அவளை பொய்யாக்கி விட்டோம், அதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டோம். கல் முள்ளு தான் வணங்கணும்னு சொல்லி அல்லாஹ் வணங்க சொன்னதை வணங்காமல் கல்லும் முள்ளையும் வணங்கிட்டு வந்தோம். குல்னா, நாங்கள் சொன்னோம், மா நஸர் அல்லாஹ் மின் ஷையின், அல்லாஹுத்தாலா எந்த வேதத்தையும் இறக்கவில்லை, இதெல்லாம் கட்டுக்கதைகள் தான். இன் அன்தும் இல்லா ஃபி ضلالin கபீர், நிச்சயமாக நீங்கள் பகிரங்கமான வழிகேட்டில் தான் இருக்கிறீர்கள் என்று நபிமார்களை பார்த்து நாங்கள் சொன்னோம். இறைவனெல்லாம் உங்களை நபியாக அனுப்பவில்லை, எந்த வேதத்தையும் அனுப்பவில்லை, நீங்கள் பொய் சொல்கிறீர்கள் என்று அந்த நபியை நாங்கள் தானே கிண்டல் செய்தோமே, இங்கே வந்து மாட்டிக்கிட்டோமே என்று அவர்கள் சொல்வார். இன் அன்தும் இல்லா ஃபி ضلالin கபீர் என்று இந்த காஃபிர்கள் நபிமார்களை பார்த்து சொன்னது அப்படின்னு வைக்கலாம். அல்லது இது வரைக்கும் குல்னா மா நஸர் அல்லாஹ் மின் ஷையின், அல்லாஹ் எந்த ஒன்றையும் இறக்கவில்லை என்று நாங்கள் சொன்னோம் என்று சொல்லிவிட்டு அடுத்த மலக்குகள் சொல்கிறார்கள், நிச்சயமாக நீங்கள் பகிரங்க வழிகேட்டில் தான் இருந்தீர்கள் என்று மலக்குகள் சொல்வதாகவும் வைத்துக்கொள்வோம். வகாலு, அவர்கள் சொன்னார்கள், லவ் குன்னா நஸ்மஉ அவ் நஅகிலு, நாங்கள் நபிமாருடைய பேச்சை கேட்டிருந்தால், அவங்க சொற்களை விளங்கி அமல் செய்திருந்தால், நல்ல அமல் நற்காரியங்கள் செய்திருந்தால், மா குன்னா ஃபி அஸ்ஹாபி ஸஈர், நரகவாசியாக ஆகியிருக்க மாட்டோமே, சொர்க்கத்துக்கு போய் சந்தோஷமாக இருந்திருப்போமே,
அங்கே நாங்கள் கேட்காம விட்டுட்டோமே என்று அவர்கள் அங்கே சென்று அழுவார்கள், கதறுவார்கள். ஃபஅதரஃபு அவர் ஒத்துக்கொள்வார்கள், பிதுனூபிஹிம் தங்களை செய்த குற்றங்களை எல்லாம் ஒத்துக்கொள்வார்கள். மறுமை நாளுக்கு வந்து ஃபஸுஹ்கல் லி அஸ்ஹாபி ஸஈர் அந்த நரகவாசிகளுக்கு அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் தூரம் உண்டாகட்டுமாக, நாசம் உண்டாகட்டுமாக. சுஹக்னா புஅதுன்னு அர்த்தம். புஅதுன் அன் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வின் ரஹ்மத்தை விட்டு தூரமாகுதல். இன்னும் நாசம், கேடு, அழிவு அப்படின்னு அர்த்தம். அவங்க அழிவு உண்டாகட்டுமாக இது சபிக்கக்கூடிய வார்த்தை. அது நாசமாக போகான்னு சொல்கிறாங்களா, அது மாதிரி வசுஹக்கன் லி அஸ்ஹாபி ஸஈர் அந்த நரகவாசிகளுக்கு கேடு உண்டாகட்டுமாக. இன்னல்லதீன இது வந்து நரகவாசி சொல்லிட்டான் அல்லாஹ் தஆலா. அடுத்து நல்லடியாரில் சொல்லி காட்டுறான் அல்லாஹ் தஆலா, இன்னல்லதீன யஹ்ஷௌன ரப்பஹும் பில் கைபி யார் மறைவிலும் அல்லாஹ்வை அஞ்சி வாழ்கிறார்களோ. எல்லாத்துக்கு முன்னாடியும் ஒழுக்கமாக இருக்கிறது வேற, யார் கண்ணிலும் படாத நேரத்திலும் அல்லாஹை பயந்து ஒழுக்கத்தோடு நேர்மையோடு நீதியோடு தவறு செய்யாமல் நடந்து கொள்கிறார்களோ, லஹும் மகஃபிரத்துன் அஜ்ருன் கபீர் அவர்களுக்கு அல்லாஹுடைய மன்னிப்பும் அளவற்ற பெரும் கூலியும் அவர்களுக்கு இருக்கிறது. அசிர்ரு கௌலுக்கும் அபிஜஹரு பிஹி உங்களுடைய சொற்களை நீங்கள் ரகசியமாக பேசிக்கொள்ளுங்கள் அல்லது சத்தமாக பேசிக்கொள்ளுங்கள், எல்லாமே அல்லாஹ்வுக்கு ஒன்று தான். வந்து குசு குசுன்னு பேசிக்கிறாங்க, அடிச்சிருவோம், முஸ்லீம்களை அடிச்சிடலாம், காலி பண்ணிடலாம், ரகசிய கூட்டம்லாம் நடத்துகிறாங்க. பல சொல்கிறான், உங்கள் சொற்களை ரகசியமாக பேசிக்கொள்ளுங்கள் அல்லது சத்தமாக பேசிக்கொள்ளுங்கள். இன்னஹு அலீமும் பிதாத்தி சுதூர் நீ வாயிலிருந்து பேச்சு வெளிவரதுக்கு முன்னாடி உங்கள் கல்பில் இருக்கும்ல, அப்போவே அல்லாஹ்வுக்கு தெரியும் இது என்னன்னு. அல்லாஹ் உங்கள் உள்ளத்தில் உள்ளதையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அறிந்தவனாகத்தான் இருக்கிறான். அலா யஅலமு மன் ஹலக அவன் தானே படைத்தான், அவனுக்கு தெரியாதா? படைத்தவனுக்கு தெரியாமையா உனக்கு தெரிஞ்சு போயிருப்பது. வஹுவல் லத்தீஃபுல் ஹபீர் அவன் நுணுக்கமான அறிவுள்ளவனாகவும் அல் ஹபீர் அனைத்தையும் அறிந்தவனாகவும் இருக்கிறான், மிக நுணுக்கமானதையும் அறிந்தவனாக இருக்கிறான். லத்தீஃப்னா லுத்துஃப் ரொம்ப நுணுக்கமானவற்றையும் அறியக்கூடியவன் அர்த்தம். ஹுவல்லதி அவன் எப்படிப்பட்டவன் என்றால் ஜஅலலக்குமுல் அர்ல தலூலன் இந்த பூமியை உங்களுக்கு வசப்படுத்தி லேசானதாக ஆக்கி வைத்தான். இந்த பூமியை அல்லாஹ் தஆலா வசப்படுத்தி கொடுத்துருக்கலன்னா ஒருத்தன் கூட இந்த பூமியில் இருக்க முடியாது. டேய் ஒரு பந்தை வேகமாக சுற்ற விட்டுரு, ஒரு தட்டு சாப்பாடு தட்டை வேகமாக சுற்ற விட்டுரு, அது தட்டு தண்ணி விட என்ன ஆகும்? தெரிச்சிடும், இல்லை பறந்துடும். அது ஒரு சைக்கிள் டயரோ ஒரு கார் டயரோ ஃபாஸ்ட்டாக சுற்றுது, இப்போ அதில் ஒட்டியிருக்கிற தண்ணிலாம் என்ன ஆகும்? சேறு தண்ணிலாம் நாலா பக்கமும் தெரிச்சிடும். இப்போ பூமி சுற்றுற ஃபாஸ்ட் இருக்கே, ஒரு மணி நேரத்துக்கு 1000 கிலோமீட்டர் ஃபாஸ்ட் சுற்றுது. கார்லாம் இருக்கே அஞ்சுங்களா 100-150 போகிற சரி, ட்ரெயின் ஒரு 200 வச்சுக்கலாம், ஃப்ளைட்டு 800-900 போகுது. 1000 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டில் சுற்றுது எதுங்க? காரு 1000 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டில் ஒரு காரை ஓட்டிகிட்டு போகிறோம், அதுக்கு மேலே ஒரு பொருளை போட்டால் நிற்குமா, பறந்துடுமா? அப்போ இந்த பூமி 1000 கிலோமீட்டர் ஃபாஸ்ட் சுற்றுது, அதுக்கு மேலே எப்படி ஜாலியாக உட்காந்துருக்கோம் பாருங்கள். அதுதான் நான் ஒன்று அவங்கள உட்கார வச்சுருக்கேன், நல்லா சொல்கிறேன் தெரிஞ்சுங்களா? கொஞ்சம் ஸ்பீடை கூட்டணும்னு வச்சுங்க, அவன் பறந்துடுவான். இங்கேருந்து பறந்து போய் சந்திர மண்டலத்தில் மோதும், இந்த சந்திரனில் மோதுவான், ஒருத்தன் செவ்வாயில் போய் மோதுவான், ஒருத்தன் சூரியனுக்கு போய் விழுந்துருவான், அங்கே போய் போகிற வழியில் காலியாயிடுவான், காத்தாயிடுவான், அப்படியே காற்றா எரிஞ்சிருவான், பறந்துடுவான், ஒருத்தன் கூட இங்கே இருக்க மாட்டானோ. கொஞ்சம் நல்லா ஸ்பீடை இந்த ஃபேனில் ஸ்பீடு கூட்டோம்ல, இப்போ 1ல் ஓடிட்டு இருக்கு, 2ல் 3ல் 4ல் 5ல் வச்சுக்க என்னது கதியாகும். இப்போ அல்லாஹ் தஆலா மணிக்கு 1000 கிலோமீட்டர் ஃபாஸ்ட் சுற்றுவேன் சார், இது மணிக்கு 10,000 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டாக சுற்ற வச்சான்னு வச்சுங்க, பயங்கர ஃபாஸ்ட்டில் பூமி அப்படியே பறக்குமா, அப்படியே ஒருத்தனையும் இருக்க மாட்டானோ. பூமி 800 கோடி ஜனங்க, எவங்க எந்த வீடு எல்லாம் பறந்துடும், ஒன்றும் இருக்காது. அப்போ பூமியை உங்களுக்கு தகுந்த மாதிரி சுற்ற வச்சு அதில் உங்களுக்கு லேசாக்கி வைத்து தொலைவு போடும் அளவுக்கு அதில் உண்டாக்கி வீடு கட்டுற மாதிரி இவற்றையெல்லாம் ஏற்படுத்தி தானியங்கள் முளைத்து வருவதற்கு பூமியை லேசானதாக எல்லாமே கல் மாதிரி ஆக்காமல், இரும்பு மாதிரி ஆக்காமல், செம்பு தர மாதிரி ஆக்காமல், மண் மாதிரி ஆக்கி இவற்றையெல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தது யார்? அல்லாஹு அக்பர் கபீரா. அல்லாஹ் சொல்கிறான், ஹுவல்லதி அவன் எப்படிப்பட்டவன் என்றால் ஜஅலலக்குமுல் அர்ல தலூலன் இந்த பூமியை உங்களுக்கு லேசானதாக உங்களுக்கு சஹலத்தின் இலகுவானதாக ஆக்கி வைத்தான். ஃபம்ஷூஃபி மனாக்கிபி அதனுடைய மூலை முடுக்கெல்லாம் நடந்து செல்லுங்கள், எங்கே வேணால் போங்க, அல்லாஹ் ரிஸ்கை தேடுங்க. மனாக்கிப்னு சொன்னால் அதனுடைய ஜவானி அனைத்து புறங்கள் அனைத்து ஓரங்களிலும் செல்லுங்கள். ஒரு குலூமி ரிஸ்கி அல்லாஹ் தஆலா கொடுத்த ரிஸ்கை சாப்பிடுங்கள். ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒன்று விளைய வைக்கிறான். அரபு நாட்டு பேரிச்சம்பழம் விளையுது, இந்தியாவில் விளைய மாட்டேங்குது. இந்தியாவில் வந்து மிளகும் அரிசியும் விளையுது, அது அரபு நாட்டு விளைய மாட்டேங்குது. ஏன்? எல்லா இடத்துலையும் போக்குவரத்து நடக்கணுங்கிறதுக்காக வேண்டி இங்கேருந்து அங்கே போகணும், அங்கேருந்து இங்கே வரணும், மக்கள் எல்லாம் சேர்ந்து வாழணும் என்பதற்கான ஒருவருக்கொருவர் சார்ந்து வாழ வேண்டும், சேர்ந்து வாழும். ஒருவருக்கு ஒருத்தர் சார்ந்து வாழ்ந்தால் தான் ஒருத்தர் சேர்ந்து வாழ்வார்கள்.
அதுக்காக அல்லாஹ் இப்படி ஏற்பாடுகளை எல்லாம் உண்டாக்கினான். இங்கேருந்து துணி அவன் வாங்குறான், அங்கேருந்து சாப்பாடு இவன் வாங்குறான், அங்கேருந்து எலக்ட்ரானிக்ஸ் இவன் வாங்குறான், இங்கேருந்து எள்ளும் கொல்லும் அவன் வாங்கிட்டு போகிறான். தெரிஞ்சுங்களா? இவ்வாறாக அல்லாஹ் ஜல்ல ஷானுத்தாலா ஒன்றை கொண்டு தொடர்புகளை ஏற்படுத்தி வைத்தான். எனவே பூமியின் எல்லா புறங்களிலும் செல்லுங்கள், அல்லாஹ் ரிஸ்கை சாப்பிடுங்கள், இலையின் நுஷூர், மீண்டும் அவன் பக்கமே நீங்கள் திருப்பப்படுவீர்கள். தெரிஞ்சுங்களா? எங்கே சுற்றி எங்கே போனாலும் கடைசியில் அவன்கிட்ட தான் வருவீங்க. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அமின்தும் மன் ஃபிஸ்ஸமாய், என்ன நீங்கள் பூமியில் நிரந்தரமாக வாழ்ந்தாலும் நினச்சிங்களா? இல்லை அல்லாஹ் தாலா உங்களை ஒன்றும் செய்ய மாட்டான்னு நினச்சிங்களா? எந்த ஒரு நொடி நேரமாக உன்னை அல்லாஹ் தாலா கமுக்கிறதுக்கு? அமின்தும் மன் ஃபிஸ்ஸமாய், வானத்தில் உள்ளவை அல்லாஹ்வே அது தண்டனை தரும் மலக்குகளையும் கூட வச்சுக்கலாம். வானத்தில் உள்ளவர்களை நீ அச்சமற்று இருக்கிறீர்களா? யஹ்சிஃப பிக்கும் அருள், அந்த அல்லாஹ் இந்த பூமியில் உங்களை புதைய செய்ய மாட்டான், பூமிக்குள் உங்களை அழுத்தி விட மாட்டான், புதைய செய்ய மாட்டான் என்று எண்ணிக்கொண்டீர்களா? இப்போ இதாகிய தமூர் அவ்வாறு புதைக்க செய்தால் அந்த பூமி நடுநடுங்கி கொண்டிருக்கும், பூமி குலுங்கி கொண்டிருக்கும். பூகம்பம் ஏற்பட்டு பூமி ரெண்டாக பறந்து மொத்த ஊர் உள்ளே போயிடுது. பூமி குலுங்கி பூமி ரெண்டாக பிளந்து மொத்த ஊர் உள்ளே போயிடுது. இவன் பூமியின் அடித்தட்டு நகர்வுன்னு சொல்கிறான். அது பூகம்ப நேரத்தில் அடித்தட்டு நகர்வுகள். சுனாமி நேரத்தில் என்ன நகர்ந்து பூமி கொஞ்சம் விளங்கும். அப்படியே கடவுளுடைய கோடிக்கணக்கான மைல், அது லட்சக்கணக்கான மைல் தூரத்துக்குள்ளே அப்படியே உள்ளே அமுங்கும், தண்ணி உள்ளே அமுங்கும், திரும்ப மேலே வரும். அதான் சுனாமியாகி வர்றது. அப்படியே அப்போ பூமியை பிளந்து உங்களை உள்ளே கொண்டு போக இறைவனால் முடியாதா? எவ்வளோ நேரம் ஆகும்? எந்த நிமிடம் யாருக்கா தெரியுமா? பூகம்பம் வர்றதுக்கு சில நொடி முன் வரைக்கும் யாருக்கா தெரியுமா பூகம்பம் வரப்போகுதுன்னு? வந்த பின்னாடி உள்ளே போயிடுவான். அப்புறம் தான் தெரியும் பூகம்பமா அப்படி. அமின்தும், நீங்கள் என்ன அச்சமற்று உலாத்துகின்றீர்களா? மன்ஃபிஸ்ஸமாய், வானத்தில் உள்ள இறைவன் மீது, யஹ்சிஃப பிக்குமுல் அர்ல, இந்த பூமிக்குள் உங்களை அல்லாஹ் தஆலா பிளந்து உள்ளே செலுத்த மாட்டான் எண்ணிக்கொண்டீர்களா? இப்போ இதாகிய தமூர், அப்படியெனில் அந்த பூமி அப்பொழுது நடுநடுங்கி கொண்டிருக்கும். தமூரும் தத்தஹர்ரக்குன்னு அர்த்தம். அமின்தும், அல்லது அச்சமற்று இருக்கிறீர்களா? மன்ஃபிஸ்ஸமாய், வானத்தில் உள்ள அந்த இறைவன் மீது, யுர்சில அலைக்கும் ஹாசிபன், உங்கள் மீது கல் மாறி பொழிய செய்ய மாட்டான். கல் மலை, ஹாசிபன் கல் மலை பொழிய செய்ய முடியாது என்று எண்ணிக்கொண்டீர்களா? ஃபஸதஅலமூன கைஃப நதீர், நீங்கள் விரைவில் அறிந்து கொள்வீர்கள் அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை எப்படிப்பட்டது என்று அறிந்து கொள்வீர்கள். கல் மலை என்ன, பனிக்கட்டி மலை பொழிஞ்சே தாங்க முடியல. இப்போ கூட சமீபத்தில் போன வாரம் ஓசூரில் ஒவ்வொரு கட்டியும் பந்து மாதிரி, கிரிக்கெட் பந்து அளவுக்கு பிரிஞ்சிருக்கு. பனிக்கட்டி மலை டடால் அடிக்குது. தெருவில் எல்லாம் ஓடி உள்ளே ஒழிச்சிட்டானுவோம். மனுஷன் ஓடி ஒழிஞ்சிக்கலாம். கார் கனடா நொறுங்கிடுச்சான் போன வாரம். பெருசு பெருசு இப்போ எல்லாம் பொட்டி இவ்வளோ இப்படி கட்டி வானத்திலிருந்து புயல் அடித்தா, செங்கல் எடுத்து இவ்வளோ பெரிய செங்கல் அரை செங்கல் எடுத்து அடித்தா எப்படிருக்கும்? மண்டெல்லாம் பாவம் பறக்கிறானோ, எல்லாம் முதுகெல்லாம் உடையுது, பிச்சுட்டு பறந்துட்டான் எல்லாம். இது ஆலங்கட்டி மலை அப்படிங்கிறான் நிறைய ஊர்கள். இத்தனை அடித்தாலே தாங்க முடியாது. ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு அடித்தாலே தாங்க முடியாது. அங்கேருந்து கல்லால் அடித்தான்னா கல் மலை பொழிந்தால் அணைஞ்சுங்களா எவ்வளோ நேரம் அல்லாவுக்கு அந்த மாதிரி பொழிய வைக்கிறதுக்கு? இந்த மேகம் இருக்கிறதே எல்லாமே பனிக்கட்டி தான். அந்த பனிக்கட்டி அவள் லேசாக விளாத்திட்டுருக்கு. அது அப்படியே அல்லாஹ் சல மெதுவாக தூருது. அப்படியே பனிக்கட்டு மலையில் போய் நின்றுக்கிட்டு ஜாலியாக விளாத்துறான். மலையில் நினைய ஆசை அப்படின்ட்டு அங்கே போய் நின்று விளாத்துறான். அதே அல்லாஹ் இத்தனை பேர் கட்டியாக தடத்துன்னு அடித்தான்னு வச்சுங்க, அவ்வளோதான், எல்லாம் தோசையாயிரும். இங்கே இருக்க அத்தனை வீடு மனுஷங்க எல்லாமே இந்த ஆசையெல்லாம் தோசையாகி அப்படியே கபரில் வச்சிட வேண்டியதான். அப்போ எவ்வளோ நேரம் ஆகும் உனக்கு? அச்சமற்று உலாத்தி கொண்டு இருக்கிறாயே. அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸதஅலமூன கைஃப நதீர், என்னுடைய எச்சரிக்கை எப்படிப்பட்டது என்று விரைவில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். வலகது கதப அல்லதீன மின் கபலிஹிம், இவர்களுக்கு முன் வாழ்ந்த மக்களும் இவ்வாறு தான் பொய் சொன்னார்கள், பொய்யாக்கினார்கள், நபியை பொய்யர் என்று சொன்னார்கள். இப்போ கைஃபகார நக்கீர், என்னுடைய தண்டனை, என்னுடைய மறுப்பு எப்படி இருந்தது, என்னுடைய பதில் அடி எப்படி இருந்தது பார்த்தீர்களா? அழிச்சு ஒழிச்சுட்டான் ஆது சமூக கூட்டத்தார்களை எல்லாம். அல்லாஹ் தஆலா அவலம் யரவு இல தைரி, இவர் வானத்தின் பக்கம் பார்க்கவில்லையா? பறவைகளின் பக்கம் பார்க்கவில்லையா? தயிர் வானத்தில் பறக்கவில்லை. ஃபௌகஹும், இவளுக்கு மேலுள்ள பறவைகளை பார்க்கவில்லையா? சாஃபாத்தின் யக்பில்ன, சாஃபாத் என் இறக்கைகளை அவை விரித்த வண்ணமாக, பாசித்தாத்தின் அஜ்னிஹத்துன், சஃபன் அர்த்தம் என்ன? பசத்த அஜ்னிஹத்தஹு, இறக்கைகளை விரித்தவைகளாக, வயக்கபில் இன்னும் இறக்கைகளை மடக்கியவைகளாக, விரித்தும் மடக்கியும் வானத்தில் பறந்து செல்லக்கூடிய பறவைகளை பார்க்கவில்லையா? எப்படி பறக்குது? யார் அந்த காற்றிலே ஒரு சிறு வஸ்துவை போட்டாலும் கீழே விழுந்துருமே. காற்றுல ஒரு பேப்பர் போட்டால் என்ன ஆகும்? ஆடி கீழே விழுந்துடும். அவ்வளோ உயரமான பறவை. காக்கா கூட ஒரு மயில், எங்கள் வீட்டை சுற்றி நிறைய மயில் இருக்குது. ஒவ்வொரு மயிலும் அறுத்து போட்டால் ஒரு கல்யாண சாப்பாடே போகலாம். தெரியும், இத்தனை பெருசு இருக்குது. என்ன போய் ஒரு கோழி 3 கிலோனா மயில் எப்படியும் ஒரு 10-15 கிலோ இருக்கும். அது அப்படியே வானத்தில் பறக்குது. சொயின்
பறந்து போகுது. எவ்வளோ பேர் ரெக்கை வச்சுக்கிட்டு, ஏங்க அப்பா எப்படிங்க பறக்குது அது? அல்லாஹ் அக்பர். யார் அவற்றை கொண்டு செல்வது? அது தூக்கி செல்வது யார்? அதை ரெக்கைகளை விரித்தும் மடக்கியும் வானத்தில் பறக்கிற பறவைகளை இவர்கள் பார்க்கவில்லையா? மாயும் சிக்குஹுன்ன, அவற்றை வானத்தில் தடுத்து வைத்திருக்கவில்லை இல்லர் ரஹ்மான், கருணையாளனாகிய அல்லாஹ் தான் அவற்றை தடுத்து வைத்திருக்கிறான். கீழே விழுகாமல் பாதுகாத்து கொண்டு போகுது. சரி, அதோட ஆச்சரியமானது, ஆஸ்திரேலியாவிலேருந்து பறவை பேர் நைனிங்டாலா என்னமோ சொல்கிறான், நிறையா என்னென்னமோ பறவை சொல்கிறானோ, கொக்கு, நாரை, புது 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 பேராக சொல்கிறானுங்க. அங்கேருந்து சுமாராக 5000 கிலோமீட்ரு இங்கேருந்து ஃப்ளைட்டில் நீ ஆஸ்திரேலியா போகணும். ஒரு துரு வண்டி கிடையாது, இறங்கி தான் மாறணும். சிங்கப்பூரில் இறங்கி மாறணும். ஒரு 10 மணி நேரம் ஆகும் சுமாராக, நினைக்கிறேன் சுமாராக. ஏன்னா மாறி தான் போகணுங்க. அப்படியே எங்கள் அப்பா அங்கேருந்து எப்படி தான் வருதுன்னு தெரியல. பல நாட்கள், சில பறவைகள் எல்லாம் 15 நாட்கள் 20 நாட்கள் பயணம் செய்கின்றன. அப்படியே நடுக்கடல் உட்காரதுக்கு எங்கேயும் திட்டு கூட கிடையாது, உணவு கிடையாது. ஆஸ்திரேலியாவில் கிளம்பி நேராக வேடந்தாங்களுக்கு வருது. ஆஸ்திரேலியாவில் கிளம்பி கோடியக்கரை அப்படியே அடிச்சு 15 நாள் 24 ஹவர்ஸ் நான் ஸ்டாப்பு. அப்படியேங்க அப்பா, இரவும் உட்கார முடியாது, பகலும் உட்கார முடியாது. 15 நாள். நீங்கள் யாராவது 15 நாள் சும்மா கையை ஒரு மொட்டை மணி ஆட்டிக்கிட்டே இருங்க. பறக்க வேணாம், மொத்தமாக இருந்து கீழேலாம் உழுவ வேணாம். தெரிஞ்சுங்களா? உங்களுக்கு 1 லட்ச ரூபா கொடுத்துட்றேன், உயிரோடு இருந்தாலும் கொடுக்க முடியும்ன்றாரு. நீங்கள் 1 லட்சம் 1 கோடின்னு சொல்லுங்கள், உயிரோடு இருந்தால் கொடுக்க முடியும். அப்படி 15 நாள் சாப்பிடவும் கூடாது, மொட்டை மண்ணு கையை ஆட்டிக்கிட்டே இருக்கணும். இப்படி யாராவது முடியுமா? ஒரு 15 மணி நேரம் முடியாது பை. அங்கேருந்து அல்ல, யார் அதை தூக்கிட்டு வந்து? நான் தான் தூக்கிட்டு வந்தேன். சரி, யார் ரூட்டு போட்டு கொடுத்தது? இத்தனைக்கு அது இங்கிலீஷ் படிக்கல, கூகுள் மேப்லாம் படிக்க தெரியாது. இப்படி போனால் கோடியக்கரை எங்கே இருக்குது, இங்கே தான் நான் பிறந்து வளர்ந்தோம் அப்படின்னு எனக்கு எப்படி தெரியுது? வேடந்தாங்கலாம் நான் பிறந்து வளர்ந்தோம், போன வருஷம் நம்ம இங்கே பிறந்து வளர்ந்தோம். வருது, முட்டை எழுது, குஞ்சு போது, குஞ்சையும் கூட்டிகிட்டு போயிடுது. அந்த குஞ்சு அங்கே போய் 1 வருஷம் வளர்ந்துட்டு அடுத்த வருஷம் அதுவும் முட்டை போட இங்கே வந்துடுது. இது அந்த குஞ்சு நம்ம பிறந்த ஊர் இங்கே தான் இருக்குன்னு எப்படிங்க எனக்கு தெரிஞ்சிச்சு? ரூட் போட்டு கொடுத்தது யார்? யார் மேப் போட்டு கொடுத்தது? விமானத்தில் வச்சுருக்கானுங்க எது பெருசாக வழிகாட்டுதல், இந்த ஊர்னு கரெக்டாக காட்டுறது. அந்த கருவியே இல்லை. அந்த கருவி எல்லாம் மூலையிலே செட் பண்ணிட்டான். அதில் நான் தான் அதை சுமந்து செல்கிறேன், அவற்றை நான் தான் பாதுகாக்கிறேன். மாயும் சிக்குஹுன்ன இல்லர் ரஹ்மான், கருணை கடலாகிய அல்லாஹ் என்று வேறு யாரும் அதை வானத்தில் நிறுத்தி வைத்திருக்கவில்லை. இன்னஹு பிகுல்லி ஷைஇன் பஸீர், அனைத்து வஸ்துக்களையும் அல்லாஹ் நன்கு பார்த்து வண்ணவனாகவே இருக்கிறான். அம்மன் ஹாதல்லதி ஹுவ ஜுந்துன் லக்கும் யன்சுருக்கும் மின் தூனிர் ரஹ்மான் இனில் காஃபிரூன இல்லா ஃபி குரூர். அல்லாஹை விட்டுவிட்டு மற்றவர்களை உதவியாளர் எண்ணிக்கொண்டீர்களே, அல்லாஹை விட்டுவிட்டு உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய படை வேறு யார் இருக்கிறா? உங்களுக்கு உதவி படை வேறு யார் இருக்கிறாங்களா? இல்லை, யாருமே இல்லை. அம்மன் ஹாதா அல்லதி, மன் ஹாதா யார் இருக்கிறார்? அல்லதி ஹுவ ஜுந்துலுக்கும், உங்களுக்கு உதவி படையாக வந்து உதவி செய்யக்கூடியவர் யார் இருக்கிறார்? இன்சுருக்கும், உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள். மின் தூனிர் ரஹ்மான், ரஹ்மான் ஆகிய அல்லாஹ் விட்டுவிட்டும். இனில் காஃபிரூன இல்லா ஃபி குரூர், நிச்சயமாக இந்த காஃபிர்கள் ஏமாற்றத்திலே தவிர வேறு எதிலும் இல்லை. இறைவனை மறுக்கக்கூடியவர்கள் ஏமாந்து போயிடறாங்க. இந்த துனியா தான், உலகம்தான் வாழ்க்கை என்று எண்ணி இதிலேயே மூழ்கி இதில் பெரிய ஆளாக வரணும்னு இதே சிந்தனையில் வாழ்ந்து ஏமாந்து போயிடறாங்க. மறுமையினால் ஒன்றும் கிடைக்கிறதில்ல. அம்மன் ஹாதல்லதி ரிசுக்கும் இன் அம்சக ரிசுக்கஹு, அல்லாஹு தாலா உங்களுக்கு தரக்கூடிய ரிசுக்கையை நிறுத்தி விட்டானேயானால், வானத்திலிருந்து மழையை நிறுத்தி விட்டானேயானால், பூமி விளைவதை நிறுத்தி விட்டானேயானால், உங்களுக்கு உணவளிப்பவன் வேறு யார் இருக்கிறார்? அல்லாஹ்வை என்று வேறு யார் உங்களுக்கு உணவளிக்க முடியும்? பல் என்றாலும் லஜ்ஜூ, இவர்கள் தொடர்ந்து இருக்கிறார்கள் ஃபி உதூவின் வ நுஃபூர், தங்களுடைய பெருமையிலேயும் இன்னும் இறைவனை விட்டும் தூரமாக இருப்பதிலேயும் தொடர்ந்து அதிலேயே நிலை பெற்றிருக்கிறார்கள். தன் கருத்துக்களை மாற்றிக்கிறதே இல்லை. லஜ்ஜூ அப்படின்னு சொன்னால் பிடிவாதமாக ஒரு கொள்கையில் நான் பிடிச்சபடி என்று அதிலேயே தொடர்ந்து இருக்குதல். உதுவுனா வரம்பு மீறுதல், பெருமை அடிக்குதல். ஒரு நுஃபூர்னா வெறுப்பு. இந்த வெறுப்பு பேச்சிலேயே அவர் வாழ்க்கையை ஓட்டுறாங்க, கொஞ்சம் கூட யோசித்து பார்ப்பதில்லை. இஸ்லாமிய வெறுப்பு பேச்சுங்கிறானுங்க இல்லையா, இதிலேயே உட்காந்துருக்குறான், அல்லாஹ் பற்றி யோசிக்கிறதே இல்லை. அஃபமையம் ஷீமு கிப்பன் அல்லா வஜி அஹுதா, முகம் குப்புற தலைகீழ நடந்து செல்வானே இவன் நேரானவனா? அம்மையம் ஷி சவியின் அல்லா சராத்து முஸ்தகிம், நேரான பாதையிலே நிமிர்ந்து நடந்து செல்கிறான் இவன் சிறந்தவனா? எவன் நேர்வழி பெற்றவன்?
நேரான பாதையிலே நிமிர்ந்து நின்று செல்கிறான் இவனா, தலைகீழ முகத்தை கீழே வச்சுக்கிட்டு நடந்து போகிறான் இவனா. அது மாதிரி தான் இருப்பது தலைகீழான கொள்கை, இறை மறுப்பு கொள்கை, படைத்த இறைவனையே மறுத்து விட்டு அதுதான் நேரான கொள்கை என்று எண்ணிக்கொண்டு இவன் போய் கொண்டிருக்கிறான். குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், ஹுவல்லதி அன்ஷஅக்கும், அவன்தான் உங்களை உண்டாக்கினான், அவன்தான் உங்களை படைத்தான். வஜஅலலக்கும் ஸமஅ வல் அப்சார வல் அஃஇதா, உங்களுக்கு காது கேட்கும் தன்மையையும், வல் அப்சார் பார்க்கும் கண்களையும், கேட்கும் காதுகளையும், வல்ல அஃஇதத்தன் சிந்திக்கும் உள்ளங்களையும் அவன்தான் உங்களுக்கு கொடுத்தான். கலீலம்மா தஷ்குரூன், நீங்கள் மிக சொற்பமாகவே நன்றி செலுத்துவதில்லை. நீங்கள் செலுத்தக்கூடிய நன்றி ரொம்ப சொற்பமாகத்தான் நன்றி செலுத்துகிறீர்கள். உல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், ஹுவல்லதி தரஅக்கும் ஃபில் அர்ல், அவன்தான் பூமியிலே உங்களை படைத்தான். வ இலைஹி துஹ்ஷரூன், அவன் பக்கமே நீங்கள் மீண்டும் எழுப்பப்படுவீர்கள், ஒன்று சேர்க்கப்படுவீர்கள். ஹஷர ஒன்று சேர்த்தான். வயகூலூன, இன்னும் அந்த மக்கள் சொல்கிறார்கள், மதாஹாதல் வாது, நபியே உங்களை பார்த்து கயாமத்தினா அல்லாஹ் ஒன்று சேர்ப்பான் இன்னும் சொல்லிகிட்டே இருக்கீங்க, ஒன்றும் வரலையே மறுமைனா, பூமி அழிஞ்சு போயிடும் மீண்டும் எழுப்புவோம் அப்படிலாம் சொன்னீங்களே, ஒன்றும் வரக்கானாமே என்று கேலியாக சொல்கிறார்கள். வயகூலூன, அந்த மக்கள் சொல்கிறார்கள், மதாஹாதல் வாது, இந்த வாக்குறுதி கூறுகிறது எப்பொழுது நிகழும் என்று கேட்கிறார்கள். இன்குந்தும் சாதிக்கி, நீங்கள் உண்மையாளராக இருந்தால் வர சொல்லுங்கள் சீக்கிரம் கயாமத்தை என்று உங்களை கேலியாக கேட்கிறார்கள். கொல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், இன்னமல் இல்மு இந்தல்லாஹ், நிச்சயமாக அறிவடங்களும் அல்லாஹ் இடத்தில் தான் இருக்கிறது. அல்லாஹுக்கு தான் தெரியும் எப்போ அது வரும் என்ற இல்மு என்ற ஞானம், கயாமத்து எப்போ வரும் என்ற அறிவு அல்லாஹுக்கு தான் இருக்கிறது. இன்னமா அன நதீரும் முபி, நிச்சயமாக நான் உங்களுக்கு எச்சரிக்கக்கூடியவனாக, பகிரங்கமாக எச்சரிப்பவனாகவே அன்றி வேறு இல்லை. எச்சரிப்பது என் கடமை, வரும்போது வரும், வாங்கும்போது வாங்கிக்க. பலம்மா ரவுஹு, எப்பொழுது அந்த வேதனையை, அந்த மறுமையை அந்த மக்கள் பார்ப்பார்களோ, இறைவனை மறுத்தவர்கள் ஜுல்ஃபத்தன், அந்த மறுமையினால் நெருங்கி வருவதை பார்த்தார்களோ, சீஅத்து உஜூஹுல்லதீன கஃபரு, அந்த காஃபிரான மக்களின் முகங்கள் எல்லாம் கருத்து போய்விட்டன. வக்கீல, இன்னும் அந்த மக்களுக்கு சொல்லப்பட்டது, மலக்குகள் சொல்லுவார்கள், ஹாதல்லதீ குந்தும் பிஹி துத்தஊன், இதுதான் அந்த நாள், எந்த நாளை நீ எதிர்பார்த்து கொண்டிருந்தாயோ, எந்த நாளை நீ இறைவனத்தை கேட்டுக்கொண்டிருந்த நாள் வராதா என்று கேட்டுக்கொண்டிருந்தாயோ, இது அந்த நாள் தான் என்று சொல்லப்படும். தத்தஊன, நீ எதை எதிர்பார்த்து கொண்டிருந்தாயோ, எதை துவா செய்து கொண்டிருந்தாயோ, கேட்டுக்கொண்டிருந்தாயோ, இது அந்த நாள் தான் என்று சொல்லப்படும். ஆச்சுங்களா? குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், அரைத்தும் மின் அஹலுக்கனி அல்லாஹு அமம் மய்யா ரஹிமனா, இந்த காஃபிர்கள், இறை மறுப்பவர்கள், நபி என்றைக்கு அழிவார், நபி என்றைக்கு மூத்தா போவாங்க, சஹாபாக்கள் என்றைக்கு மூத்தா போவாங்க, மீண்டும் நம்முடைய ஆட்சி நடக்கும், நாம் ஜெயிச்சிருவோம், சிலாத்தை ஒழிச்சிடலாம் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். நபியை நீங்கள் சொல்லுங்கள், நான் இருந்தாலும் நான் மறைந்தாலும், என் தோழர்கள் இருந்தாலும் அவர்கள் மறைந்தாலும், நீங்கள் அல்லாஹ்வின் தண்டனையை இப்பொழுதோ நாளைக்கோ முன்னோ பின்னோ அடைந்துதான் தீர்வீர்கள். இறைவனை மறுப்பவர்களுக்கு தண்டனை வந்துதான் தீரும். குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், அரைத்தும், நீங்கள் சொல்லுங்கள், அரைத்தும்னா அஹ்பிர்னி, எனக்கு தெரிவியுங்கள்னு அர்த்தம். அஹலக்கனி அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா என்னை மௌத்தாக்கி விட்டால், அவன் மாயை என்னுடன் இருப்பவர்களை மரணிக்க செய்து விட்டால், அவர் ரஹிமனா, அல்லது அல்லாஹ் தஆலா எங்கள் மீது ரஹமத்து செய்து எங்களை வாழ வைத்தால், அது அல்லாஹுடைய இஷ்டம். ஃபமை யுஜீருல் காஃபிரீன மின் அதாபின் அலீம், வலிதரும் அந்த வேதனையை விட்டும் காஃபிர்களை பாதுகாப்பவன் யார் இருக்கிறா? ஒருத்தரும் முடியாது. நாங்கள் இருந்தாலும் இருப்போம், போனாலும் போயிடுவோம். நாங்கள் இருந்து பார்த்தாலும் பார்ப்போம், அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கும் தண்டனை. சில நேரம் நாங்கள் போனாலும் போயிடுவோம். ஆனாலும் தண்டனை, அல்லாஹ்வின் தண்டனை உங்களுக்கு வரத்தான் போகிறது. குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், ஹுவர் ரஹ்மானு, அவன்தான் அல்லாஹுடைய, குல் நபியை சொல்லுங்கள், ஹுவர் ரஹ்மானு, அவன்தான் ரஹ்மானாக இருக்கிறான். ரப்புனர் ரஹ்மான், எங்கள் ரப்பாகி அவன்தான் ரஹ்மானாக இருக்கிறான். ஆமன்னா நபி, அந்த ரஹ்மானை கொண்டு நாங்கள் ஈமான் கொண்டு இருக்கிறோம். வ அலைஹி தவக்கல், நான் அந்த ரஹ்மான் மீது நாங்கள் பரிபூர்ண நம்பிக்கை வைத்திருக்கிறோம். ஃபச தஅலமூன, விரைவில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். மன் ஹுவ ஃபீ ضலாலின் முபீன், பகிரங்க வழிகேட்டில் இருப்பது யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், அரைத்தும் அஹ்பிர்னி, நீங்கள் எனக்கு அறிவியுங்கள், இன் அஸ்பஹ மாவுக்கும் கௌரன், உங்களுடைய தண்ணீராகிறது ஆழமாக சென்று விட்டால், காபிரன் ஃபில் அர்துன்னு அர்த்தம். கௌர்னா பூமியிலே ஆழத்துக்குள் இழுக்கப்பட்டு விட்டால், ஃபமைய தீக்கும், உங்களுக்கு யார் கொண்டு வருவது, பிமா இம்மீன், பொங்கி வரும் தண்ணீரை, சுவையான தண்ணீரை உங்களுக்கு யார் கொண்டு வருவது,
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் உங்களுக்கு தண்ணீரை கொண்டு வர முடியாது. மயின் என்றால் ஜாரின் என்று ஓடக்கூடிய தண்ணீர், ஊற்று தண்ணீர் புரிஞ்சுங்களா? யார் உங்களுக்கு கொண்டு வருவது? அப்போ பூமிக்குள் தண்ணி உள்ளே போயிருந்துருக்காங்க. நிலத்தடி நீர் சில ஊர்களில் பார்த்தா 100 அடி தண்ணி வரும், சில ஊரில் 500 அடி, சில ஊரில் 1000 1500 அடி போகிறாங்க. விட்டால் பெட்ரோலே வந்துடும் போல் தெரியுது, தண்ணி வர மாட்டேங்குது, அவ்வளோ ஆழம். அப்போ இன்னும் ஆழத்துக்கு எல்லாம் கொண்டு போய்ட்டால் அவங்க தண்ணி யார் கொண்டு வருவா? ஒருத்தனும் கொண்டு வர முடியாது. அப்போது இவையெல்லாம் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு செய்த பேர் அருள். இவற்றை எண்ணி அந்த அல்லாஹை விளங்கி அந்த அல்லாஹின் பக்கம் முகத்தை திருப்புங்கள், அல்லாஹின் பக்கம் உங்களுடைய கவனத்தை திருப்புங்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த சூறாவிலே தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். ஸதகல்லாஹுல் அஸீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரத்துன் நூன். நூன் அதுக்கு என்ன அர்த்தம் யாருக்குமே தெரியாது. வல் கலம் பேனாவின் மேல் சத்தியமாக, அம்மா யஸ்துரூன் அம்மா யக்துபூன் அர்த்தம். இன்னும் எதை அந்த பேனாவை கொண்டு மலக்குகள் எழுதுகிறார்களோ, மலக்கு அந்த பேனாவை வைத்து விதியை எழுதுகிறார்கள், மனிதனுடைய நன்மை தீமைகளை எழுதுகிறார்கள், இவற்றின் மேல் சத்தியமாக புரிஞ்சுங்களா? இந்த நூன் வல் கலமி அம்மா யஸ்துரூனுக்கு என்ன விளக்கம் என்று பெரும் பெரும் புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. மிகப்பெரும் முஃபஸ்ஸிரீன்கள்லாம் நீண்ட நீண்ட விளக்கம் எழுதியிருக்கிறார்கள். நாம் அல்லாஹ் தஆலா மறைத்து சொல்லிவிட்டான் நூன்னு என்னன்னு சொல்ல, அதோட விட்டுறலாம். நீண்ட செய்திகளை சொல்கிறதுக்குரிய நேரம் அல்ல இது, சுருக்கமாக பார்த்துட்டு போகிறாங்க. சிலர் கூறுகிறார்கள் நூன் என்பது மையை குறிக்கிறது, வல் கலம் என்பது பேனா, அந்த பேனாவில் மையை நிரப்பி அம்மா யஸ்துரூன் அவர் எழுதக்கூடிய எழுத்துக்கள் என்று கூறுகிறார்கள். சிலர் கூறுகிறார்கள் சூஃபியாக்கள் நூன் என்பது உஜூத் ஹக், வல் கலம் என்பது ஹகீகத்தே முஹம்மதி, அம்மா யஸ்துரூன்ங்கிறது மஹ்லூக் காயினாத். இப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பேனாவின் மூலமாக காயினாத்த சிருஷ்டிகளை வடிவமைப்பது போல, எழுத்துக்களை வடிவமைப்பது போல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சூரத்தை கொடுத்தவங்க, அதன் மூலமாக இந்த கோடிக்கணக்கான சிருஷ்டிகளை அல்லாஹ் தஆலா உண்டாக்கினான் என்று கூறுகிறார்கள். இவ்வாறாக ஒவ்வொருத்தரும் விளக்கம் சொல்கிறாங்க. போய் நீண்ட நீண்ட விளக்கங்கள் இருக்கிறது, எடுத்து பார்த்துங்க. ஆக நூன் வல் கலம் பேனாவின் மேல் சத்தியமாக, அதில் எழுதப்படக்கூடிய எழுத்துக்கள் மீது, அது எதை எழுதுவார்களோ அதன் மேல் சத்தியமாக. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? மா அந்த நபியை நீங்கள் இல்லை, பி நிஅமத்தி ரப்பிக்க உங்கள் ரப்புடைய அருட்கொடையினாலே, பி மஜ்னூனின் பைத்தியக்காரராக நீங்கள் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வலீத் இப்னு முகைரா என்ற ஒருவன் வந்தான். வந்து நபியே உங்களுக்கு என்ன வைத்தியமா? அப்படி என்ன சொல்லுங்கள், வைத்தியம் பண்ணுறோம், உங்களுக்கு அது சரி பண்ணுறோம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னான். ரசூல் மனசு வருத்தப்பட்டாங்க. உடனே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்களே போய் பைத்தியங்களா? வலீத் இப்னு முகைரான்னு ஒருத்தன். இவங்க யார் தெரியுமா? ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாப்பா. 1ஆம் நம்பர் ஷைத்தான், அபூ ஜஹல் அபூ லஹபுக்கு கூட்டாளி. அந்த மாதிரி தீயவர்களுடைய காஃபிர்களுடைய தலைவர்கள் ஒருத்தனாக இருந்தான். அவன் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேலியாக கிண்டலாக, நபியே என்ன ரொம்ப ரொம்ப ஓவராக போயிட்டுருக்க மாதிரி தெரியுது, உங்களை பின்பற்றி நிறைய பேர் போயிட்டுருக்குறாங்க, சொல்லுங்கள் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை என்ன சொல்லுங்கள், சரி பண்ணுறோம், பைத்தியம் என்ன சொல்லுங்கள் அப்படின்னு நபி சொல்ல. மனசு வருத்தப்பட்டுச்சு, எவ்வளோ தெளிவாக அல்லாஹ் பற்றி சொல்கிறோம், இதை பைத்தியம் சொல்கிறானே, என்னை பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியுது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னான். நபி ஒன்றும் சொல்ல, மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டாங்க. அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கிட்டான், நபியை நிச்சயமாக நீங்கள் பைத்தியம் கிடையாது, பி நிஅமத்தி அல்லாஹ் நிஅமத்தை கொண்டு உங்களுக்கு பைத்தியம் இல்லை. வ இன்ன லக்கல அஜ்ரன் நிச்சயமாக உங்களுக்கு அல்லாஹ் இடத்திலே மாபெரும் கூலி இருக்கிறது, கைர மம்னூன் முன்கத்தி துண்டிக்கப்படாத நிறைவான கூலி, முடிவுறாத கூலி இருக்கிறது. வ இன்னக்கல அலா ஹுலுக்கின் அலீம் நிச்சயமாக நீங்கள் மாபெரும் நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள். பைத்தியக்கார நற்குணத்தில் இருப்பானா? பைத்தியக்கார எல்லாத்தையும் இப்போ புரண்டுவான், எல்லாத்தையும் திட்டுவான், எல்லாத்தையும் எச்சி துப்புவான், எல்லாரும் மேலேயும் கடிப்பான். ஆனால் நீங்களோ அனைவருக்கும் உதவி செய்கிறீர்கள், நீங்களோ மிக உயர்ந்த நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள். ஹுலுக்கின் அலீம் மிகப்பெரும் உயர்ந்த நற்குணத்தில் இருக்கிறீர்கள். ஃபச தூபுசிரு நீங்களும் பார்ப்பீர்கள், யுபுசிரூன் அவர்களும் பார்ப்பார்கள், பி ஐயிக்குமுல் மஃப்தூன் உங்களில் யாருக்கு பைத்தியம் என்பது அவர்கள் சீக்கிரத்தில் பார்ப்பாங்க. நபியே நீங்கள் பைத்தியமா, அவனுக்கு பைத்தியமா, அதே பைத்தியம் முடிச்சு அழிஞ்சா கொஞ்சம் காலம். பி ஐயிக்குமுல் மஃப்தூன்னா ஃபித்னாவில் சோதனையில் ஆழ்ந்தவர்கள், பைத்தியம் பிடித்தவர்கள் அர்த்தம். இந்த இடத்துல யாருக்கு பைத்தியம் என்று பார்ப்பார்கள். இன்ன ரப்பக நிச்சயமாக உங்கள் ரப்பாகிறன் ஹுவா அலம் அவன் நிச்சயம் மிக அதிகமாக அறிந்திருக்கிறான்,
பிமன் லல்ல அன் சபீலிஹி அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு வழிகட்டவன் எவன் வஹுவ அலமு பில் முஹ்ததீன் நேர்வழி பெற்றவர்கள் யார் என்பதையும் அவன் அறிந்திருக்கிறான். வழிகட்டவன் எவன், நேர்வழியில் உள்ளவன் எவன் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷான் அறிந்திருக்கிறான். எனவே ஃபலா துதிஇல் முகذிபீன், இந்த பொய்யர்களுக்கு நீங்கள் வழிபடாதீர்கள். வலீத் இப்னு முகைரா வந்து சொன்னால், நபி என்ன நீங்கள் எப்படி, உங்களுக்கு என்ன ஆச்சு, உங்களுக்கு ஏதாவது பைத்தியம் தான் வைத்தியம் பண்ணுறோம், நீங்கள் போகிறத போக்கு சரியில்லை, வேணா ஒன்று செய்யலாம், 2 பேருக்கு மத்தியில் ஒரு நடுத்தர கொள்கையை உருவாக்கிக்கலாம், நீங்கள் கொஞ்சம் இறங்கி வாங்க, நாங்கள் கொஞ்சம் இறங்கி வர்றோம், உங்களை யாரையும் அடிக்கலை கொல்லலை சண்டைக்கெல்லாம் வரல விட்டுறோம், நீங்கள் கொஞ்சம் இறங்கி வாங்க, என்ன எங்கள் தெய்வங்களை திட்டாதீங்க, இந்த கல்லு முள்ளு ஏன் வணங்குறீங்கன்னு கேட்காதீங்க, இதை மட்டும் மற்றெல்லாம் சொன்னீங்களே ஒத்துக்கிறோம், கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, மது அருந்தாதே, இதெல்லாம் கூட நல்லா இருக்குது கொஞ்சம் கேட்குறதுக்கு, ஒருத்தர் வந்து துரோகம் செய்யாதே, இந்த சிலை வணங்காதேன்னு நீங்கள் பாருங்கள், அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் இறங்கி வாங்க, நாங்களும் இறங்கி வரோம், கொஞ்சம் 2 பேரும் மொழி நாங்கள் கொஞ்சம் நீங்கள் ஒத்துழைங்க, நாங்கள் ஒத்துழைக்கிறோம் என்று இவர்கள் விரும்புகிறார்கள். நீங்கள் அவங்களுக்கு இறங்கி வர வேண்டுமாம், அவள் இறங்கி வருவார்களாம். வத்து அவள் விரும்புகிறார்கள், லவ் துதுஹினு, நீங்கள் சத்தியத்தை விட்டும் கொஞ்சம் இறங்கி வந்தால், வஹுவ யுதுஹினும் சலுகைகள் கொடுத்தால், யுதுஹினும் அவர்களும் சில சலுகைகள் கொடுப்பதா, நீங்கள் எங்கே வேணால் போகலாம், உங்களை வெட்ட மாட்டோம், கொல்ல மாட்டோம், போர் செய்ய மாட்டோம், நீங்கள் சில சலுகையை தந்தால் அவர்களும் சில சலுகையை தருவதாக அவர்கள் உங்களிடத்தில் விரும்புகிறார்கள். அப்போ யுதுஹினுன்னா அசல துஹுன் அப்படின்னா எண்ணெய்னு அர்த்தம், எண்ணெய் பூசி முழுகிறது அசல், தெரிஞ்சுங்களா, மிருதுவாக நடந்துக்கிறதுன்னு அர்த்தம். நீங்கள் கொஞ்சம் சாந்தமாக கொஞ்சம் இறங்கி வாங்க இப்படி சொல்கிறது இல்லையா, கொஞ்சம் நீங்கள் சென்று சாந்தமாக நடந்து கொண்டால் அவர்களும் உங்களுக்கு கொஞ்சம் இறங்கி வருவதாக அவர்கள் பேசிக்கொள்கிறார்கள். விட்டு கொடுத்தால் அவர்களும் விட்டு கொடுப்பதாக எண்ணிக்கொள்கிறார்கள். ஃபலா துத்திக்குள், நீங்கள் அவன் பேச்சை கேட்காதீங்க நபி, ஒரு சட்டத்தை கூட மாற்ற முடியாது, இஸ்லாமிய சட்டங்களில் அல்லாஹ் கொடுத்த சட்டத்திட்டங்களில் ஒரு அணு அளவு கூட விட்டு கொடுக்கவும் முடியாது, அது தட்டி கழிக்கவும் முடியாது, முடியாது. அவன் பேச்சை நீ கேட்காதீங்கன்னு சொல்லிட்டான் அல்லாஹ் தஆலா, அவன் சொன்னதுக்கு பதில் சொல்லிட்டு நபியை பார்த்து குறை சொன்னான் பார்த்தீங்க, இப்படி மட்டும் கேட்டுனா அதோட விட்டுருப்பான், இறங்கி வாங்கினா இறங்கி வராதுங்க நபியை, முடிஞ்சு போச்சு. நபியை பார்த்து பைத்தியம்னு சொல்லிட்டு போனான் பார்த்தீங்களா, இறங்கி வர முடியாது இதுதான் அப்படின்னா பைத்தியம் பிடிச்சிச்சா அவங்களுக்குன்னு கேட்டான் பாருங்கள். நபியை பார்த்து ஒரு திட்டுறதுக்கு அல்லாஹ் எவ்வளோ நபி மேலே பாசம் பாருங்கள், என் நபியை பைத்தியம்ன்ற நீ வாடா 10 திட்டுறான் அல்லாஹ். நபி மேலே செலவாத்து ஓதனா 1க்கு 10 செலவாத்தெல்லாம் நமக்கு எல்லாம் கொடுக்குறான். நபியை பாராட்டுனா எல்லாம் நம்ம 10 இடத்துல எல்லாம் பாராட்டுவான் நம்மளே. நபியின் புகழை நீ பாடினா உன் புகழை அல்லாஹ் தஆலா 10 தடவை பாராட்டுவான். நபியை திட்டினா பாருங்கள், நபியை குறை சொன்னான் பாருங்கள், அல்லாஹ் தஆலா 10 மடங்கு திட்டுறான் பாருங்கள். அல்லா வத்து ஃபலா துத்தி, நபியை நீங்கள் பின்பற்றாதீர்கள், குல்ல ஹல்லாஃபிம் மஹீனின் ஹம்மாசிம் மஷாயிம் பினமீமின் மன்னாஇன் லில் ஹைரி முஅ்ததின் அசீமின் உத்துல்லின் பஅததாலிக ஸனீம். 10 திட்டு. அவன் எப்படியாப்பட்ட திருட்டு பைய, மொல்ல மாதிரி கேன பைய, கிறுக்கு பைய, அயோக்கிய பைய, அவன் இவன் அப்படின்னு திட்டம்ல, ஒரு பேரை திட்டம்ல, ஒரு வருஷம் திட்டுறான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா திட்டுன்னு திட்டி அப்படியாப்பட்ட திருட்டு பைய மொல்ல மாதிரி அவன் பேச்சை நீங்கள் கேட்காதீங்க நபியை, 10 திட்டுறான் பாருங்கள் வரிசையாக. வலா துத்தி, நபியை நீங்கள் பின்பற்றாதீர்கள், குல்ல ஹல்லாஃப்னா அதிகம் பொய் சத்தியம் செய்வன்னு அர்த்தம், பொய்யான சத்தியம் அதிகம் செய்பவன். மஹீன் ஆக கேவலத்தின் கேவலமான புத்தி உடையவன். மஹீன் என்ன அர்த்தம், ஹகீர் மிக மிக கேவலமான புத்தி உடையவன். ஹம்மாஸ் மக்களை குறை கூறி திரிபவன் அர்த்தம். ஒருத்தன் நீ சரி ஒருத்தன்டே போய் மக்களை குறை கூறி வருத்தப்படுத்தி திரிபவன். மஷாயிம் பின் நமீம் புறம் பேசி திரிபவன். மஷான திரிபவன், மஷான நடந்து தெரியுது, இங்கேருந்து அங்கே போய் சொல்கிறது, அங்கேருந்து இங்கே வந்து சொல்கிறது. முதல்ல குறை கூறுபவன், இதுக்கு புறம் பேசி திரிபவன். மன்னாஇல் ஹைரி மற்றவர்கள் நன்மை செய்வதையும் தடுப்பவன். இவனும் செய்ய மாட்டான், யாரும் கொடுக்க மாட்டான். ஒரு தெருவில் ஒரு முசாஃபர் போவாங்க, ஒரு ஏழை போவார், அவனும் காசு கொடுக்க மாட்டான். நாம் ஒரு 50 ரூபா காசு கொடுத்தான், நீ கொடுத்து 50 ரூபா போய் சாராயம் குடிப்பான்டா, அவன் போய் கொடுக்காத அப்படிலாம் திருட்டு பேரில் உலாத்திரம் நிறைய பேர்லாம் காசு கொடுக்காத, அவனும் கொடுக்க மாட்டான். மற்றவர்கள் கொடுப்பதையும் தடுப்பான், நன்மைகளை தடுப்பவன். மன்னாஇல் ஹைரி முஅ்தத் வரம்பு மீறுபவன், எதையுமே வரம்போடு நடக்க மாட்டான், வரம்பு மீறி நடப்பவன். அநியாயக்காரன் அர்த்தம் முஅ்தத், அநியாயக்காரன் வரம்பு மீறுபவன். அசீமுன் மாபெரும் பாவி, ஒரு பாவத்தை விடாமல் செய்யக்கூடிய அயோக்கிய பெயர். இது மட்டுமா ஒத்துல்லு மிக கடின சித்தமுடையவன், எல்லாத்துலேயும் கொடுன்னு தான் பேசுவான். முரட்டு பையன் அர்த்தம் சொல்லுங்களேன், முரட்டுற மாதிரி இருக்கான், பேச்சே சரியில்லைங்களே, இதுக்கு வள்ளுவலும் விழுகுறான். முரட்டு பையன் சொல்கிறான். உத்துல்னா முரட்டு தடியன்னு அர்த்தம். முரட்டு தடியன், திருட்டு பைய, 1ஆம் நம்பர் மொல்ல மாதிரி, கேப்ப மாதிரி, நன்மை தடுக்கிறவன், பொய் பேசுகிறவன், புறம் பேசுகிறவன், அயோக்கிய பைய,
பாததாலிக்கு இது எல்லாத்துக்கும் பின்னாடி சனீம் அப்பம் பேர் தெரியாத வேண்டாம் முடிக்கும் போது கடைசியாக யார் நபியை திட்டாங்களோ சனீம் என்று சொன்னால் என்ன தந்தை பெயரை தன் சொந்த தந்தையை விட்டும் வேறொரு தந்தைக்கு அனுப்பப்படக்கூடியவன். அல்லாஹ் அக்பர் கபீரா. அவை தன் தந்தை யாருன்னு தெரியாதவன் அர்த்தம். அப்போ இந்த ஆயத்து இறங்குச்சு, பெருமானை ஓதி காமிச்சாங்க. செய்தி வலீத் இப்னு முகைராட்ட போச்சு. பார்த்தான் 10மே கரெக்டு தான், நம்மள தான் சொல்கிறாங்க. முரடன் திருட்டு பைய கேப்ப மாதிரி முல்லை மாதிரி எல்லாம் கரெக்டு தான். சரி, கடைசியாக எங்கள் அத்தா தான் இருக்கிறாரு, அப்பம் பேர் தெரியாதவனா வேறு அப்பனுக்கு பிறந்தவன் அர்த்தம் இருக்குது. வணங்குங்களா? ஜனீம்னு விபச்சாரத்தில் பிறந்தவன் சொல்கிறாங்களே, அவன் குடும்பம் சரியில்லை, பாரம்பரியமே சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்களே. அப்போ இது என்ன பிரச்சனை, நம்ம இது சந்தேகமாக இருக்குது, நாம் இது வரைக்கும் ஒழுங்காக தான் பிறந்தோம்னு நினச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு நேராக கத்தி எடுத்துக்கிட்டு அல்லாஹ் சொன்னால் ரசூலை சொன்னால் பொய்யா இருக்காது, கத்தி தூக்கிட்டு நான் அம்மாட்ட போயிட்டேன், என்ன இந்த மாதிரி வந்துருக்கு, நீ விபச்சாரத்தில் பிறந்தவன்னு சொல்லி. அப்போ இது எது உண்மை அப்படின்னு கத்திட்டு அம்மாட்ட போயிட்டேன். சொல்லலை இறக்கிடுவேன். எங்கள் அம்மா எங்கள் அத்தை நீ சொல்கிறது பொய்யா இருக்கலாம், எங்கள் அத்தா உலகமே சொல்கிறது பொய்யா இருக்கலாம், அல்லாஹ் ரசூலும் சொல்கிறது பொய்யா இருக்கவே இருக்காது, எங்களுக்கு நல்லா தெரியும், சொல்ல உண்மையை அப்படின்னா ஆமாடா யார் அப்படின்னு ஒரு காட்டுக்கு போயிருந்தேன். நினச்சிங்களா, அங்கே ஒரு ஆடு மேய்க்கிறவன் இருந்தான், அவங்க கூட கொஞ்ச நாள் பழகினேன், கள்ளக்காதல் இருந்தான். யார் அவங்க அம்மா உண்மையை ஒத்துக்கிட்டான், அதில் பிறந்தவன் தான் நீன்னு சொல்லி அவங்க அம்மா உண்மையை ஒத்துக்கிட்டாலாம். நினச்சிங்களா, அந்த மாதிரி முறைப்படி பிறக்காதவன். இது அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறை சொன்னவர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய திட்டு. இன்ன வரைக்கும் யாரெல்லாம் அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அருமை சஹாபாக்களையும் அவுலியாக்களையும் குறை சொல்கிறார்களோ, நிச்சயமாக அவங்க அம்மாட்ட கத்திட்டு போய் வச்சு விசாரித்து பார்த்தா உண்மை அதை தான் இருக்கும். அல்லாஹ் சொன்னது தான். அவன் சனீமாக தான் இருப்பான். ஒரு தந்தைக்கு பிறக்காதவனாக, முறைப்படி பிறக்காதவனாக, கள்ளக்காதலில் பிறந்தவனாக, ஓடி போய் குழந்தை பெற்றவனாக, நினச்சிங்களா, இதில் பிறந்தவன் தான் இருப்பான். அவன் சரியான முறையில் பிறந்தவர்கள் அவ்வாறு இருக்கவே முடியாது. அல்லாஹ் சொன்னது தான். நினச்சிங்களா. அப்போ இந்த தௌஹீன் ஜமாத்துன்னு இருக்கானுங்கள, மார்க்கத்தில் உலமாக்களை அவுலியாக்களை நல்லடியார்களை கேவலப்படுத்துறதுக்குன்னு சொல்லி நான் முஸ்லீம் ஜமாத்துன்னு இருக்கும். முஸ்லீம் பள்ளிவாசல்னு கட்டி வச்சுருக்கோம், நான் முஸ்லீம் பள்ளிவாசல் கட்டி வச்சுருப்பாங்க அங்கங்கே சில பேர். அவங்க பேர் தௌஹீனை கேவலப்படுத்துறது, இஸ்லாமியர்களை கேவலப்படுத்தக்கூடிய ஜமாத்து. அந்த மாதிரி ஜமாத்தாக இருப்பாங்கள்ல, யாரெல்லாம் பெருமானாரை குறை சொல்ல, பெருமானார் சொல்ல மௌலிது ஓதனா வந்துடுறாங்களாக்கும், பெருமானார் சொல்லாசம் அவங்க பிறந்தநாள் கொண்டாடுற அளவுக்கு அவங்க பெரிய ஆளாக போயிட்டான். இப்படிலாம் இதெல்லாம் அவுலியாக்களை தூஷணிக்கிறது, நான் ஒரு விதமான பெரிய சக்தி இருக்குதா அப்படி இப்படி அவுலியாக்களை குறை சொல்வது, இப்படியெல்லாம் இதே ஒரு பெருமையாக நினச்சிக்கிறது. வளர்ந்துங்களா, அந்த மாதிரி ஜமாத் இருக்குது பார்த்தீங்களா. இவர்கள் எல்லாருக்கும் சந்தேகமே இல்லை, இவர்கள் இந்த 10 குணமும் அவரிடத்தில் இருக்கும். யாரெல்லாம் பெருமானாரை கேலி செய்கிறார்களோ அவர்களுக்கு இந்த 10 குணமும் இருக்கும் என்பது குர்ஆன் நமக்கு சொல்லிக் கொடுத்தது. உத்துல்லிம் பாததாலிக்கு சனீம், அதற்கு பின்பு அவன் நற்குடி பிறக்காதவனாகவும் இருந்தான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அன்கான தா மாலிம் வபனீன். அனுச்சுங்களா, ஏன் அப்படி இருந்தான் என்று சொன்னால், அன்கான தா மால், அவன் செல்வமுடையவனாக இருந்த காரணத்தினாலே. காசு நிறைய சேர்ந்துருச்சு. காசு சேர்ற வரைக்கும் மனுஷன் ஒழுக்கம் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. எப்போ காசு சேர்ந்துருச்சோ அவனுக்கு பெருமை தலைக்கு மேலே வந்துடும். அன்கான தா மாலின் வபனீன், இன்னும் நிறைய ஆண் சந்ததிகளை உடையவனாக இருந்தான். அதனால் இவ்வளோ பேர் எனக்கு படைபலம் இருக்கிறது, எனவே என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது என்று திமிராக பேசி கொண்டிருந்தான். அல்லாஹ்வுடைய பெரிய நாட்டம் பாருங்கள். அவன் செத்தான், அவன் பிள்ளைங்களாம் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. இஸ்லாத்தின் எதிரியில் முதல் எதிரியாக அவன் இருந்தான், வலீத் இப்னு முகைரா. அவருடைய பிள்ளை ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்தின் மாபெரும் தளபதிகள் ஒரு தளபதியாகி லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்கு பல நாடுகளை கைப்பற்றி உதவி செய்யக்கூடியவராக அல்லாஹ் ஜல்ல ஷானுல் ஆக்கிட்டான். அல்லாஹ் எங்கேருந்து எதை கொண்டு வரான் பாருங்கள். யுஹ்ருஜுல் ஹய்ய மினல் மையத்தி யுஹ்ருஜுல் மையத்த மினல் ஹை, மையத்திலிருந்து ஹயாத்தை கொண்டு வருவான், ஹயாத்துள்ளவைகளை, ஹயாத்துள்ளவைந்து மையத்தை அல்லாஹ் கொண்டு வருவான். அல்லாஹ்வுடைய நாட்டாக அல்லாஹ் அப்படித்தான் கொண்டு வருகிறான். ஒத்துல்லிம் பாததாலிக சனீம் அன்கானதா மாலிம் வபனீன் இதா துத்துலா அலிஹி ஆயாத்துனா
அவனிடத்திலே நம்முடைய இறை வசனங்களை ஓதி காண்பித்தால் காலா அவன் சொல்லுகிறான் அசாத்தீருல் அவ்வலீன், இது முன்னோர்களின் கட்டுக்கதை என்று வேறில்லை, எல்லாம் முன்னோருடைய கட்டுக்கதை என்று கூறுகிறான். சனசிமுஹு, அவனுக்கு நாம் அடையாளமிடுவோம். அல் ஹுர்தூம், அவனுடைய மூக்கிலே, ஹுர்தூம்னா மூக்கந்தண்டு, அவனை மூக்கிலே அடையாளமிடுவோம். என்ன அர்த்தம் அப்படின்னா, கியாமத்தினால அல்லாஹ் தஆலா யாரெல்லாம் பாவிகள் பெருமானுடைய எதிரிகள் எல்லாத்துக்கும் ஒரு அடையாளமிட்டு தான் கொண்டு வருவான். யுரஃபுல் முஜ்ரிமூன் நபி சீமாகும், ஒவ்வொரு பாவிகளும் அவரவருடைய அடையாளங்களை கொண்டு கண்டறியப்படுவார்கள் வருது இல்லையா. இது மறுமை நாளில் அல்லாஹ் அவன் முகத்தில் சீல் வச்சுருவான், இவர்கள்லாம் பாவிகள் என்று. இப்போ துபி அலா குலூபிஹிம், ஒரு உள்ளத்திலே சீல் வைக்கப்பட்டது, அதே மாதிரி மூக்கிலையும் சீல் வச்சுருவான். அந்த அடையாளங்களை வைத்து மலக்கள் நரகவாசிகள் தனியாக ஒதுக்குவார்கள். இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், மூக்கிலே அல்லாஹ் தஆலா சீல் வைத்து விடுவான் அப்படின்னு அர்த்தம்னா அவன் கேவலப்படுத்துவான் எல்லாத்துக்கும் முன்னாடியும் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுங்களா? அவன் மூக்கு உடஞ்சி போயிட்டாங்கன்னு சொல்கிறது இல்லையா. அவருப்பா பெரிய ஆவுண்டு போனாங்க ஊர் மக்களுக்கு முன்னாடி, மூக்கு உடஞ்சி தான் வந்தானே, மூக்கு உடஞ்சி அப்போ ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்களா, தையெல்லாம் போட்டாங்களாங்க, மூக்கு ரத்தம்லாம் வந்துச்சா, அப்படியே அர்த்தம் இருக்குது. மூக்கு உடஞ்சி போயிட்டான் அப்படி அர்த்தம் என்ன பை, அசிங்கப்பட்டு போயிட்டான், ஊரே அவன் கேவலமாக காரி துப்புற மாதிரி ஆகிட்டான் அப்படின்னு. அப்போ இதுதான் அர்த்தம். இந்த 10 இறங்கணுன்னே ஊரே காரி துப்புற மாதிரி ஆயிடுச்சு. இப்படியா இன்னும் பெரிய ஆவுண்ட இந்த அப்பனுக்கு பிறந்தவன கடைசியில் பார்த்து கதை இப்படியா அப்படின்னு சொல்லி ஊரே அவனை காரி துப்புற மாதிரி ஆகிட்டான். அப்போ மூக்கிலே அடையாளமிடுவோம் என்று சொன்னால் ஒரு அர்த்தம் மறுமை நாளில் அடையாளமிடுவது, இன்னொன்று உலகிலே கேவலப்படுத்துவது. இன்னா பலவுனாகும், இந்த காசு பணம் செல்வந்தம் இதெல்லாம் இங்கே நிறையா இருக்குது, செல்வாக்கு பதவி பட்டம் நிறைய இருக்குது என்றெல்லாம் சொல்லுகிறார்களே இந்த அரபு மக்கள், இந்த பணக்காரர்கள் சொல்லிக்கொண்டு மார்க்கத்தை எதிர்க்கிறார்களே, இந்த காசு பணம் ஏன் கொடுத்தோம், இது ஒரு சோதனையாக தான் கொடுத்தோம் அவங்களுக்கு. இதை வைத்து நீ அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குகிறாயா, மற்றவர்களுக்கு உதவி செய்கிறாயா, ஏழை மக்களுக்கு வாழ்வு கொடுக்கிறாயா, மற்றவர்களுக்கு நன்மையை எத்தி வைப்பதற்கு அவன் காசு பணங்களை பயன்படுத்துகிறாயா, இல்லை நான் தான் சம்பாரித்தேன் எனக்கு மட்டும்தான் என்று நினைக்கிறாயா என்று சோதிக்க மட்டும்தான் அல்லாஹ் தஆலா கொடுத்தான் அவங்களுக்கு. பெருமையடிக்க கொடுக்கல அல்லாஹ் தஆலா. இன்னா பலவுனாகும், இவர்களை நாம் சோதித்தோம். கமா பலவுனா அஸ்ஹாபல் ஜன்னதி, ஒரு தோட்டவாசிகளை நாம் சோதித்ததை போல, தோட்டவாசிகள் ஒருத்தர் சோதித்தோம் அந்த மாதிரின்னு உதாரணம் சொல்லி காட்டுறோம். ஒரு நல்லடியார், ஒரு நல்ல மனிதர் ஒருத்தர் இருந்தார் பனி இஸ்ராயல்களில். அவர் பழக்கம் என்னன்னு கேட்டால் பெரிய தோட்டம் வச்சுருந்தார், பெரிய ஒரு 10-15 ஏக்கர். இப்போல்லாம் நம்ம ஏக்கர் கணக்கு சொல்கிறது வேலி கணக்கு சொல்லுவாங்க. ஒரு வேலினா சுமாராக 12 ஏக்கர் ஒரு வேலி, அந்த கணக்கு அந்த காலத்தில். இல்லை ஜுவாந்தார்கள் ஜமீன்தார்கள்னு சொல்லுவாங்க. ஜமீன்னா பூமி, பெரிய பெரிய நிலம் வச்சுருப்பாங்க, ஜமீன்தார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அஞ்சபை அந்த 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 வேலி கணக்கு ஏக்கர் கணக்குனா அந்த காலத்தில் கணக்கு. 3 மா ஒரு சென்டா சார், 3 மா ஒரு ஏக்கர். ஒரு மா அப்படிங்கிறது 33 சென்ட்டு, 33 சென்ட்டு, 100 சென்ட்டு ஒரு ஏக்கர். அப்படி 100 குழி, 100 குழி ஒரு மா, 100 குழி ஒரு மா. அப்படி ஒரு குழின்னா என்ன, 12க்கு 12, 12 அடி நீளம் 12 அடி அகலம் ஒரு குழி. அது மாதிரி 100 குழி வந்துச்சுன்னா அது ஒரு மா. 3 மா வந்தால் அது ஒரு ஏக்கர். அது மாதிரி 12 ஏக்கரா 24 ஏக்கர் கணக்கு, 60 ஏக்கர் கணக்கு தெரியல, ஒரு வேலி. அது மாதிரி 10 வேலியே ஒரு காணி அப்படிங்கிறாங்க அந்த காலத்து கணக்கு. இப்போ எல்லாமே ஏரு ஹெக்டேரு இப்படி கணக்கு, சென்டிமீட்டர் இந்த கணக்கு வந்துருச்சு. ஒரு காணி நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அந்த காலத்து கணக்கு ஆச்சா. அது மாதிரி ஏக்கர் கணக்கில் நிலம் இருந்துச்சு அவருக்கு. அவருடைய பழக்கம் என்னென்னா எப்பயுமே நிலத்தை ஆட்களை வைத்து வேலை செய்து அறுவடை செய்வார். அறுவடை செய்கிற பொழுது அறுவடை நாள் அன்று மக்கள் அனைவருக்கும் அறிவித்து விடுவார். ஏழை மக்கள் எல்லாம், சுற்று வட்டாரங்களாம், இன்றைக்கி 2ஆம் தேதி, இன்னும் 15 நாளில் தை மாதம் 1ஆம் தேதி அறுவடைன்னு அறிவிச்சிடுவார். சுற்று வட்டாரத்தில் கோடிக்கணக்கான எல்லா இடத்துக்கும் அறிவிச்சிடுவாங்க. அந்த ஒரு கோடிக்கணக்கான 100கணக்கான வச்சுக்கங்களேன், அவ்வளோ ஏழை மக்கள் எல்லாம் வந்துடுவாங்க. எல்லோரும் ஏழை மக்கள் எல்லாம் சட்டி பானை தூக்கிட்டு அவங்க வீட்டில் உள்ள பையெல்லாம் தூக்கிட்டுலாம் வந்துடுவாங்க. அறுவடை செஞ்சு அவங்க எல்லாத்துக்கும் சந்தோஷமாக கொடுத்து ஒரு பகுதியை கொடுத்து அமைச்சிட்டு மிச்சத்தை இவர் வீட்டுக்கு கொண்டு வருவார். எல்லாத்துக்கும் வரவங்க அத்தனை பேருக்கும் இறப்பமாக கொடுத்து அமைச்சிட்டு பாதி இவர் வச்சுக்குவார், பாதி எல்லாம் பாதிக்கு பாதி அவங்களுக்கு கொடுத்துருவார். வீட்டுக்கு கொண்டு நல்லபடியாக சந்தோஷமாக வாழ்ந்தார், மூத்தா போயிட்டார். இப்போ அவருடைய புள்ளக்குட்டிங்க, நிறையா புள்ளக்குட்டிங்க அவருக்கு பரக்கத்தால் வாழ வச்சான். அவங்களாம் உட்காந்து யோசிச்சாங்க, என்னடா அது நம்ம அத்தா புத்தி மாதிரி அறுவடை செய்கிற அன்றைக்கி எல்லாம் ஊருக்கே அறிவிச்சு தை மாதம் 1ஆம் தேதி அறுவடை, அனைவரும் பையோடு வருமாறு, மூட்டையோடு சாக்கு மூட்டையோடு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறதுன்னு எல்லாத்துக்கும் ஸ்பீக்கர் வச்சு அறிவிச்சு எல்லோரும் கொடுத்தோம்னு நமக்கு தேராதிக்கு நம்ம புரிஞ்சு ஜாஸ்தியாக போயிட்டோம். அத்தா ஒருத்தர் ஒரு குடும்பம்,
இன்றைக்கி நம்ம 10 குடும்பமாக பிரிஞ்சிட்டோம். ஒவ்வொருத்தருக்கும் 10 பிள்ளைங்க இருக்கிறாங்க. இப்போ நம்ம பெரிய குடும்பமாக பிரிஞ்சாச்சு. இப்போலாம் அந்த மாதிரி நம்மளே நிறைய பேர் இருக்கிறோம். இப்போலாம் ஏழைகளுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரிலாம் நமக்கு காசு பணம் இல்லை. கொடுத்தா அல்லாஹ் இன்னும் அதிகமாக கொடுப்பான்னு தெரியல. அதனால நாம் என்ன செய்வோம், யாருக்கும் தெரியாமல் கமுக்கமாக போய் அறுவடை செய்ய வேண்டியது. கமுக்கமாக விவசாயம் பண்ணிட்டு கமுக்கமாக அறுவடை செஞ்சுட்டு யாருக்கும் தெரியாமல் கொண்டு வந்து ரகசியமாக வீட்டில் வச்சுக்க வேண்டியது. இப்போ அவங்களாம் ஏழைங்க வருவானுங்க, காத்திருப்பானுங்க, ஏடா வரக்கான அறிவிப்பு வரக்கானாண்டு வருவானுங்க. அதெல்லாம் காணா போச்சுங்க, முடிஞ்சு போச்சுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிடுவோம், வெறுங்கையாக அனுப்பிச்சிடுவோம். அப்படி இவங்களுக்கு ரகசிய மீட்டிங், நைட்டாக ரகசிய மீட்டிங் போட்டானோ. அத்தாக்கு அல்லாஹ் கொடுத்த அதே செழிப்பு, அதே அத்தனை 100 ஏக்கர் நிலம் வச்சுங்க, 100 ஏக்கரும் அப்படி செழிப்பாக விளைஞ்சிருக்கு. அவ்வளோ நல்லா விளைஞ்சிருக்கு. விளைஞ்சிருச்சு. எப்போ அறுவடை செஞ்சுக்கலாம், நாளைக்கு அறுவடை பண்ணிக்கலாம். சரி, நாளைக்கு அறுவடை பண்ணுறோன்றது இந்த ரகசியத்தை வெளியே கசி விடக்கூடாது. நம்ம காலங்காலத்தில் 10 மணிக்கு அறுவா தூக்கிட்டு போனோன்னா எல்லாம் வந்துடுவானோ, டே அறுவடை கிளம்பிட்டாங்கடா வாங்கடா டேன்னு வந்துடுவானோ. காலங்காலத்தில் ஒரு 6 மணிக்கு நான் கருக்கல்லையே இருட்டிலே கிளம்பிடுவோம். கிளம்பி போய் 7-8 மணிக்குள்ளே எல்லா வேலையும் அத்தனை பேரும் போய் வேலையை முடிச்சுட்டு கம்முக்கமாக மூட்டையை கட்டி கொண்டு இறக்கிடணும். 10 மணிக்கு அவனால் எந்திரிச்சு வந்து பார்த்தா ஒரு இடம் இருக்கக்கூடாது, எல்லாம் வேலையை முடிச்சிடலாம். இப்போ நாம் சம்பாரிச்சது நமக்கு தான், ஊருக்கு கொடுக்கறது கிடையாது. நல்லா நாம் சாப்பிடணும், நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிவு பண்ணிட்டானுவோம். ராவர ரகசியம் பேசிக்கிட்டானோ. அடுத்த நாள் காலையில் கிளம்பி எல்லாம் ஆளுக்கு அறுவாள் தூக்கிட்டு இவன் போகிறதுக்கு நைட்டு விட்ட பேசி முடித்து காலையில் வரல. இரவில் அல்லாஹ்தாலா ஒரு சுழல் காட்டு அமிச்சான். நைட்டாக அவ்வளோ இது வேரோடு பிடுங்கி தூக்கி போட்டு ஒரு நெருப்பு அமிச்சான். அத்தனையும் எரித்து கரித்து சாம்பலாகி எல்லாமே சாம்பலாக போயிடுச்சு. ஒட்டு மொத்த 100 ஏக்கரும் ஒரு நெல் இல்லை, எல்லாம் சாம்பலாகிடுச்சு. அப்படியே கரிஞ்சு கண்ணு கெட்டும் தூரம் வரைக்கும் பச்சை பசைன்னு இருந்துச்சு. கண்ணு கெட்டும் கருன்னு ஆயிடுச்சு. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு ரகசியமாக பேசி எல்லாம் மூஞ்ச கழுவிட்டு கிளம்பி காலங்காத்தால் போகிறானோ. நேராக போய் நின்றா கருப்பாக இருக்குது. நேற்று பார்த்தா பச்சை பசைன்னு இருந்துச்சு. ஒரு டே நம்ம ரூட்டு மாறி வந்துட்டோம், இது நம்ம இடம் இல்லை, நம்ம வேறு வருஷத்தில் காலங்காத்தால் இருட்டில் நம்ம திரும்பி வந்தோம், நம்ம அந்த கிழக்கால போனோம், மேற்கால வந்துட்டோம், இது நம்ம இடமே இல்லைடா லூஸு, நம்ம கரெக்டாக நம்ம வந்த பாதி தானே வந்தோம், போர்டெலாம் இருந்துச்சு பார்த்தியா, நம்ம இடம் தான்டா இது. பார்த்தா கடைசியில் அடையாளங்கள்லாம் வச்சு பார்த்தா அவன் இடம் தான் அது. அடாப்பா இதை குடிசைலாம் இருக்குது, இதில் இது போட்டோமே அதுதான் கிடக்குது, எல்லாம் கிடக்குது, எல்லாமே கிடக்குது. ஒரு நெல் இல்லை, எல்லாம் எரிஞ்சு போச்சு. அப்போ தான் ஆஹா இது அல்லாஹ்வுடைய தண்டனை தான். எல்லாம் தௌபா செய்ய ஆரம்பிச்சான். ரொம்பவே தெரியாமல் செஞ்சான். அப்போ அங்கெல்லாம் நேர்மையான சொன்னார் ஒருத்தர், முந்தையே சொன்னான்ல, அல்லாஹ் பேச்சை கேளுங்கடா, அல்லாஹ் வழிபடுங்கடா, அல்லாஹ் புகழுங்க, அல்லாஹ் சொன்ன பேச்சு கேளுங்க, ஏழைகளுக்கு ஒரு பங்கை ஒதுக்குங்கடான்னு முந்தையே சொன்னேன். கேட்டிங்களா? எல்லாம் ஒவ்வொன்றும் அழுகுறானுங்க. ரொம்பவே தெரியாமல் செஞ்சுட்டோம், ரொம்பவே மன்னிச்சுக்கோ அல்லா அப்படின்னு அழுகுறானு. இது நடந்த ஒரு செய்தி. எந்த ஊருங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒரு ஊருக்கு போடுறாங்க. தஃப்சீர்களை பார்த்தா இந்த ஊரில் நடந்துச்சு, அந்த மனிதர் பேர் என்ன, அந்த அத்தா பேர் என்ன, அந்த பிள்ளைங்களாம் யார் அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி போடுறாங்க. அதுக்கு எந்த ஆதாரமும் ஹதீஸ்களில் இல்லை, பெருமானாசம் சொல்லலை. ஆக நடந்த செய்தி எப்போ நடந்தது, எந்த வருஷம் நடந்துச்சு, எந்த ஊரில் நடந்துச்சுங்கிறது நமக்கு தேவையில்லை. அது தஃப்சீர்களில் இருக்குது, விரிவாக சில ஒவ்வொரு தஃப்சீரில் ஒரு பேர் போடுறாங்க. என்னஞ்சுங்களா? இப்போ அந்த செய்தியை எல்லாம் சொல்லி காண்பித்து, அப்போ நீ அல்லாவுக்காக மக்களுக்கு அல்லாஹ் உனக்கு கொடுத்து சொத்தை செல்வத்தை மக்களுக்கு நீ பிரித்து கொடுத்து கொண்டு இருக்கும் காலமெல்லாம் உன்னை அல்லாஹ் வாழ வைப்பான். நான் தான் வாழணும், நான் வாழணும், என் முஞ்சாதி புள்ள வாழணும், ஊரே எப்படி கஷ்டப்பட்டேன் எனக்கு என்ன, எவனுக்கும் சோறு தர தேவையில்லை, நான் திண்டா போதும்னு நினச்ச ஒன்றுதுக்கும் சேர்த்து அல்லாஹ்தால அழிச்சிருவான். அதில் பரக்கத் செய்ய மாட்டான், உன் காசு பணத்தையும் அல்லாஹ் அழிச்சிருவான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொல்லி காட்டுகிறான். புரிஞ்சுங்களா? சரி, இப்போ பாருங்கள், அவர் ஒரு தோட்டவாசிகளை நாம் சோதித்ததை போன்று இவர்களையும் சோதித்திருக்கிறோம். சோதனைனா காசு பணம் கொடுத்து சோதிக்கிறது. சோதனை 2 வகை இருக்குது, அழித்து சோதிக்கிறது, கொடுத்து சோதிக்கிறது. இப்போ இவர்களுக்கு காசு பணங்களை கொடுத்தது சோதனையாகத்தான் கொடுத்தோம். இது அக்ஸமு, அந்த தோட்டவாசியிடம் சத்தியம் செய்தார்கள், ல எஸ்ரி முன்னஹா, அந்த தோட்டத்தை அறுவடை செய்வோம் என்று, முஸ்பிஹீன் அதிகாலை நேரம், அதிகாலை நேரத்திலே போய் அதை நாம் அறுவடை செய்து விடுவோம் என்று அவர்கள் முயற்சி செய்தார்கள். அவர்கள் எல்லோரும் சத்தியம் செய்து கொண்டார்கள். வலா எஸ்தசனூன், அவர்கள் இன்ஷா அல்லான்னு சொல்லவே இல்லை. நாளைக்கு போய் அறுவடை செஞ்சுருவோம்ப்பா, இன்ஷா அல்லா மறந்துட்டானோ, இன்ஷா அல்லா நாளைக்கு போய் அறுவடை செஞ்சுருப்போம் செய்வோன்னு சொல்லியிருந்தால் அல்லா பாதுகாத்துருப்பான். அறிஞ்சுங்களா? இன்ஷா அல்லா சொல்லலை, அல்லா ஜல்ல ஷாஹு தஆலா எல்லாத்தையும் அழிச்சு விட்டான். இப்போ இன்ஷா அல்லா சொல்கிறது எவ்வளோ பேர் உயர்ந்த விஷயம் பாருங்கள். அறிஞ்சுங்களா? இப்போ இன்ஷா அல்லாவின் சிறப்புன்னு ஒரு புக்கு எழுதணும் பண்ணி, ஒரு பயன் எழுதுங்க, அந்த வேணும் பண்ணுறதை பேச சொல்லுங்கள். இன்ஷா அல்லாவின் சிறப்பு தூரமாக சொல்ல, அதையும் சேர்த்துக்குங்க. அறிஞ்சுங்களா? குர்ஆனில் பல இடங்களில் சொல்கிறான் அல்லாஹ் தஆலா இன்ஷா அல்லாஹ் பற்றி.
அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட சஹாபாக்கள் வந்து கேட்டாங்க, குகைவாசிகளை பற்றி செய்தி சொல்லுங்கள் அப்படின்னு. நாளைக்கு சொல்கிறேன் பண்ணிட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் சொல்லலை. புரிஞ்சுங்களா? என்னாச்சு? அடுத்த நாள் காலை சொல்ல வஹி வரும்னு பார்த்தாங்க, வஹி வரவே இல்லை. இது ஒரு மாதம் கிட்டத்தட்ட வஹி வரல. கடைசியாக தான் வஹி வந்துச்சு. அப்போ அல்லாஹ் சொன்னால், வலா தக்கூலன்னு லி ஷைஇன் இன்னி ஃபாயிலுன் ஸாலிக கதன் இல்லா இன் யஷா அல்லாஹ். நாளைக்கு ஒரு செயலை செய்வேன் என்று நீங்கள் சொல்லிவிடாதீர்கள், அல்லாஹ் தாலா நாடியே தவிர. இன்ஷா அல்லாஹ் சொல்லாமல் எதையும் சொல்லாதீங்கன்னு நபிக்கே சொன்னான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு. பிறகு இந்த தோட்டவாசிகள் இன்ஷா அல்லாஹ் சொல்லாமல் போயிட்டாங்க, எல்லாமே போயிடுச்சு. சுலைமான் சொன்னாங்களாம், அந்த காலத்தில் நிறைய கல்யாணம் முடிக்கலாம், 100 கல்யாணம் முடிப்பேன், 100 பிள்ளைங்க பெற்று 100 பேரும் ஜிஹாதுக்கு அனுப்பி இஸ்லாத்துக்காக பாடுபடுவோம் அப்படிலாம் சொன்னாங்க. இன்ஷா அல்லாஹ் சொல்லாமல் விட்டாங்க. ஒரு பிள்ளை கூட பிறக்கல. ஒரே ஒரு விழுகட்டி மட்டும் வந்துச்சுன்னு சொல்லி வாய்ச்சில் வருது. ஒருத்தருக்கும் பிள்ளை பிறக்கல. அதனால் இன்ஷா அல்லாஹ் தாலா சொல்வது அவ்வளோ வேலை. எல்லாம் ஒரு இன்ஷா அல்லாஹ் சொன்னால் என்ன தெரிஞ்சுங்களா? அப்போ குரான்லேயும் பல இடங்கள் அல்லாஹ் தாலா இன்ஷா அல்லாஹுடைய சிறப்பே சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹி சொல்கிறேன், இன்ஷா அல்லாஹ் சொல்லாமல் எதையும் சொல்லாதீங்க. தெரிஞ்சுங்களா? ஒரு இன்ஷா அல்லாஹ் சொல்லிடலாம். ஒருத்தர் மாடு வாங்க போகிறான் கடைக்கு, சந்தைக்கு, பள்ளிவாசல் வாசலுக்கு போகிறான், பள்ளிவாசல் தாண்டி போகிறான், அஜித்துக்கு என்னவா கிளம்பிட்டீங்க அப்படின்னு, மாடு வாங்க போகிறேன் சந்தையில் போய். இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. சந்தையில் மாடு, ஜோப்பில் காசு. இன்ஷா அல்லாஹ் நடுவில் எதுக்குன்னு நான் மாடு சந்தையில், காசு ஜோப்பில், கொடுத்தா மாடு. இன்ஷா அல்லாஹ் வேறு சொல்லணுமா? ஏன் ஹஸ்ரத் பள்ளிவாசலுக்குள்ளே உட்காந்துக்கிறது, இப்போ பார்த்தாலும் அல்லா அல்லாண்டுக்கிட்டு போங்க ஹஸ்ரத்துன்றான். ஒரு இன்ஷா அல்லாஹ் சொல்கிறதுக்கு நேராக சந்தைக்கு போனால் நல்லா அழகான மாடு பார்த்தான், பேசி எல்லாத்தையும் வாங்கி கடைசியில் முடிவு பண்ணி ரொம்ப நேரம் போராடி விலை குறைச்சி அடித்து பிடிச்சி வாங்கி ஜோபத்தோட காசை காணும். எவனோ அழகாக பிளேடு போட்டிருக்கான், போட்டதே தெரியல, கரெக்டாக நைஸாக எடுத்துருக்காங்க, போட்டு மொத்த காசையும் அடிச்சிட்டானோ. தொலாவி பார்க்குறான், காசை காணும். அவனை மாட்டுக்கார நேரம் இவன் 1.5 மணி நேரம் உட்காந்து இவ்வளோ நேரம் பேசி எனக்கு மூச்சு காற்றெல்லாம் வேஸ்ட்டாக்கி மாட்டை அங்கே பிடிச்சி பார்த்து இங்கே பிடிச்சி பார்த்து இவன் நேரம் தொட்டு தடவி காசு இல்லைன்னு ஏமாதிரி 2 சாத்து வேறு சாத்தி அமுச்சு விட்டான். அழுதுகிட்டே வர்றான். அதே பள்ளியா காசு நிற்கிறா வெளியே. இங்கே மாடு பிடிக்க போகிறீங்க. ஹஜ்ரத் இன்ஷா அல்லாஹ் மாடு பிடிக்க போனோம்னா இன்ஷா அல்லாஹ் அங்கே போய் மாடு நல்ல மாடாக இன்ஷா அல்லாஹ் பார்த்து, ஹஜ்ரத் இன்ஷா அல்லாஹ் நல்ல மாடாக பார்த்து விலை பேசி இன்ஷா அல்லாஹ் குறைச்சி இன்ஷா அல்லாஹ் கம்மியாக பார்த்து கடைசியில் ஜோபை பார்த்தா இன்ஷா அல்லாஹ் காசை காணும் ஹஜ்ரத்னா. என்ன சொல்கிறது? இன்ஷா அல்லாஹ் எவனோ அழகாக அடிச்சிருக்கான் ஹஜ்ரத், அறுத்ததே தெரியல, கரெக்டாக அறுத்துருக்கானு பிளேடு போட்டிருக்கானோ இன்ஷா அல்லாஹ். இத்தே பெரிய ஓட்டா காசு எங்கேயோ காணும் ஹஜ்ரத் இன்ஷா அல்லாஹ். எந்த திருட்டு போய் அடித்தானோ இன்ஷா அல்லாஹ் தெரியல. என்னடே ஒரு இன்ஷா அல்லாஹ் சொன்னதுக்கு ஒரே ஒரு இன்ஷா அல்லாஹ் சொல்கிறா அப்படின்றதுக்கு கையில் காசு, சந்தையில் மாடுன்னு இப்போ வந்து 250 இன்ஷா அல்லாஹ் சொல்கிறாங்க. போனது வந்த வரைக்கும் ஒரே இன்ஷா அல்லாஹ், வந்தது வரைக்கும் இன்ஷா அல்லாஹ். டேய் வளைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி அல்லாஹ் சொல்கிறான், அவங்க நாளைக்கு போய் தோட்டத்தை நம்ம அறுவடை செஞ்சிடலான்னு சொன்னானுங்க. ஒரு பேரும் இன்ஷா அல்லாஹ் சொல்லலை. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு போய் அறுவடை செய்வோம் என்ன பை அப்படின்னு சொல்லலை. இதெல்லாம் ரொம்ப சிரிக்கல. அந்த அனுபவம் இருக்குது ஏதாச்சும்? இது அக்ஸமும் இல்லை எஸ்ரி முன்னஹா முஸ்பிஹீன். காலையில் விடுந்தவர்களாக நாம் அனைவரும் சென்று அதை அறுவடை செய்வோம் என்று அவர்கள் சத்தியம் செய்து கொண்டார்கள். வலா எஸ்தசுனூன் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லவில்லை. இப்போ தாஃபா அலைஹா அந்த தோட்டத்தின் மீது சூழ்ந்தது தாயிஃபும் ரப்பிக்கு, ரப்பிடமிருந்தும் சூழக்கூடிய வேதனை அவர்களை சூழ்ந்து கொண்டது. அது நெருப்பு வந்து அழிச்சிருச்சு இரவோடு இரவாக. ஒஹும் நாயிமூன் இரவிலே அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்த நேரத்தில். ஃபஸ்பஹத் காலையில் அந்த தோட்டம் ஆகிவிட்டது. கஸ்ஸரீம் அறுவடை செய்யப்பட்ட தோட்டத்தை போல சுத்தமாக போயிடுச்சு. சரீம் என்றால் ஒரு அர்த்தம் லைலு ஷதீத் கடும் இரவு போல கண்ணங்கரேல் ஆயிடுச்சு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் ரமாது சாம்பலுக்கும் சொல்லுவாங்க சரீம் என்றால். இப்போ சாம்பல் ஆயிடுச்சு அத்தனையும். இன்னொரு அர்த்தம் அறுவடை செய்யப்பட்ட தோட்டத்தை போன்று ஆகிவிட்டது. ஆச்சுங்களா? நைட்டு வேண்டாம் போயிடுச்சு. இவனுக்கு தெரியல, இவன் எல்லாம் அழகாக நிம்மதியாக கால் மேலே காலை போட்டு தூங்கிட்டு இருக்காங்க. ஃபத்தனாதோ முஸ்பிஹீன் காலை அதிகாலை விடிந்ததும் இவர் ஒருவருக்கொரு அழைத்துக் கொள்கிறார்கள். இந்த அண்ணன் அத்தனை பேரும் அனிகுது அலா ஹரிசிக்கும் அதிகாலையிலேயே உங்கள் தோட்டத்தின் பக்கம் விரைந்து செல்லுங்கள். இன்குந்தும் சாரிமி நீங்கள் அறுவடை செய்யக்கூடியவர்களாக இருந்தால் விரைந்து வாருங்கள் என்று ஒருத்தர் கூப்பிட்டுக்கிறானோ. ஃபன் தலகு அவர்கள் எல்லோரும் நடந்து சென்றார்கள். வஹும் யதஹாஃபதூன் அவர்களோ ஒருவருக்கொருவர் ரகசியம் பேசியவர்களாக. என்னபை இத்தசாரூன் மறைந்து தன்னை ஒருத்தருக்கு மறைத்து கொண்டவர்களாக இருட்டில் மறைச்சிக்கிட்டு போனாங்கன்னு ஒரு அர்த்தம்.
இந்த அர்த்தம் ரகசியமாக குசு குசுன்னு பேசிட்டானோ என்னண்டு சத்தமாக பேசாது யாருக்கும் தெரிஞ்சு போயிட்டு போகுது அமைதியை மெதுவாக போ அல்லாஹ் எதுகுல் அன்னஹல் யௌம அலைக்கும் மிஸ்கீன் இன்றைய நாளிலே உங்களிடத்தில் எந்த ஏழையும் உள்ளே வந்து விடப் போகிறார்கள் யாரும் நுழைந்து விடப் போகிறார்கள் ஒருத்தரும் கிட்ட வரக்கூடாது வாங்க ரகசியமாக போய் வேலையை முடிச்சு வந்துடலாம் என்று கிளம்பி விட்டார்கள் வகதவு அவர்கள் அதிகாலையில் கிளம்பினார்கள் அலா ஹருதின் காதிரீன் ஹருதுன்னு சொன்னால் மன்அல் ஃபுகரா ஏழைகளை தடுப்பதின் மீது தாங்கள் சக்தி பெற்று விட்டதாக எண்ணிக்கொண்டு அப்படி யாருக்கும் தெரியாமல் ஃபண்டம்ல கலங்கத்தால் கிளம்பிட்டோம் இனி எப்போ செய்தி கெளிச்சு அவன் வரதுக்குள்ளே நம்ம அறுவடையை முடிச்சு வீட்டுக்கு போயிடலாம் என்று அவர்கள் அதிகாலையில் கிளம்பி விட்டார்கள் தான் ஏழைகளை தங்களிடத்தில் வராமல் தடுத்து விட்டதின் மீது சக்தி பெற்று விட்டோம் என்று எண்ணியவர்களாக பலம்மா ரவுஹா இவர்கள் சென்று தங்கள் தோட்டங்களை பார்த்த பொழுது காலு சொன்னார்கள் இன்னார் அல்லாலூன் அப்பா நம்ம வழி மாறி வந்துட்டோம்ப்பா நாம் வழி தவறி வந்து விட்டோம் வேறு தோட்டத்துக்கு வந்துட்டோம் நம்ம தோட்டம் கிடையாது இது சாயந்தரம் தான் பார்த்தோம் செழிப்பாக இருந்துச்சு என்று பேசிக்கொண்டார்கள் இல்லைடா இதுதான் நம்ம தோட்டம் அறிவு கட்ட பேல அப்படின்னு ஒருத்தருக்கு திட்ட ஆரம்பிச்சிட்டான் நான் முந்தையே சொன்னேன் கேட்டேன் என்ன நீ முந்தி சொன்ன நீ தாண்டா வேணாண்டா ஒழிச்சா நீ தாண்டா அப்படின்னு திட்டிக்கிட்டான் பல் நஹனு மஹ்ரூமூன் இல்லை நாம் அல்லாஹுவால் தடுக்கப்பட்டு விட்டோம் அல்லாஹ்வின் நியமத்தை நமக்கு தராமல் நமக்கு கிடைக்காமல் தடுக்கப்பட்டு விட்டோம் கால ஔசத்துஹும் அவர்களே கொஞ்சம் நீதமான மனிதர் நடுநிலையான மனிதர் சொன்னார் அலம் அகுல்லக்கும் உங்களுக்கு நான் சொல்லவில்லையா லவுலா துசப்பிஹூன் நீங்கள் அல்லாஹு தாலாவை தஸ்பீ செய்யுங்கள் அல்லாஹை புகழுங்கள் அல்லாஹ் பேச்சை கேளுங்க என்று முந்தைய சொல்லவில்லையா காலு இப்போ சொன்னார்கள் எல்லோரும் சுபஹான ரப்பினா எங்கள் ரப்பு பரிசுத்தமானவன் இன்னா குன்னா தாலிமி நாங்கள் தான் அநியாயம் செய்தவர்கள் ஆகிவிட்டோம் அல்லாஹ்வின் பேச்சை மதிக்கவில்லை ஏழைகளுக்கு தரும்படி அல்லாஹ் சொன்னான் அந்த பேச்சை கேட்கவில்லை நான் தான் அநியாயக்காரன் என்று இப்பொழுது உணர்ந்து எல்லோரும் அழுக ஆரம்பித்தார்கள் அக்பல பாதுஹும் அலா பாலின் அவர்களை ஒரு சிலரை பார்த்து முன்னோக்கினார்கள் எதலாவமோன் திட்டியவர்களாக குறை சொன்னவர்களாக நீ தாண்டா ஒன்னால் தானே நான் கேட்டேன் என்னால் நீ கேட்ட ஒன்னால் நான் கேட்டேன் அவனை திட்ட இவனை திட்ட காலு எல்லோரும் சொன்னார்கள் யாவையிலனா எங்களுக்கு வந்த கை சேதமே இன்னா குன்னா தாகி நாங்கள் தான் வரம்பு மீறியவர்களாக ஆகிவிட்டோம் அசா ரப்புனா யுபுதில்லனா ஹைரம் மின்ஹா அல்லாஹ் நாடினால் ஒருவேளை இதைவிட மேலான ஒன்றை எங்களுக்கு கொடுப்பான் அல்லாஹ் நாங்கள் திருந்தி விட்டோம் இனிமேல் நாங்கள் நடக்க மாட்டோம் என்று பேசிக்கொண்டார்கள் இன்னா இலா ரப்பினா ராகிபோன் நிச்சயமாக ரப்பின் பக்கமே நாங்கள் ஆசைப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம் ரப்பின் பக்கமே திரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னார்கள் கதாலிக்கல் அதாப் இப்படித்தான் அதாப் அல்லாவுடைய பேச்சை கேட்கலைன்னா என்ன நேமத்து கொடுத்தாலும் அல்லாஹ் ஒரு நொடியில் அழிச்சிருவான் இப்படித்தான் அல்லாஹ்வின் தண்டனை வரும் உங்கள் அனைவருக்குமே அல்லாஹை மறுத்தவர்களுக்கு கதாலிக்கல் அதாப் வல அதாபுல் ஆஹிரத்தி அக்பர் அல்லாஹை மறந்தவர்களுக்கு துனியாவில் தண்டனை இப்படித்தான் வரும் இது அல்லாமல் மறு உலக தண்டனை இருக்கிறது அது இட பெருசாக இருக்கும் லவ்கானு அலமும் இதை அவர் அறிந்திருக்க வேண்டாமா இன்னலில் முத்தகீன இந்த ரப்பிஹிம் இதையெல்லாம் அல்ல யாருக்கு சொன்னால் காஃபிர்களுக்கு நல்லடியார்களுக்கு இன்னலில் முத்தகீன் நல்லடியார்களுக்கு அல்லாஹ்வை அஞ்சி நடப்பவர்களுக்கு அல்லாஹ்வின் ஏவல் விலக்கல்களை ஏற்று நடப்பவர்களுக்கு இந்த ரப்பியும் அவன் ரப்பிடத்திலே ஜன்னாத்தின் நயீம் நேமத்துகள் நிறைந்த உயர்ந்த சொர்க்கம் இருக்கிறது அருள் நிறைந்த சொர்க்கம் அவர்களுக்கு இருக்கிறது அஃபனஜஅல் முஸ்லிமீன கல் முஜ்ரிமீன் நாம் முஸ்லிம்களை என்ன இறைவனை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களை முஜ்ரிமீன்களாக பாவிகளை போன்று ஆக்குவோமா மாலக்கும் உங்களுக்கு என்ன வந்தது கைஃபத் ஹக்குமூன எப்படி நீங்கள் இவ்வாறு தீர்ப்பளிக்கிறீர்கள் இவ்வாறு முடிவு செய்கிறீர்கள் ரெண்டு பேரையும் ஒன்று ஆக்கிடுவோமா அவன் சொல்கிறான் இங்கே அல்லாஹ் எங்களுக்கு இவ்வளோ செழிப்பு கொடுத்துருக்குறான் மறுமை என்று ஒன்று இருந்தால் அங்கேயும் எங்களை நல்லா வாழ வைப்பான் இங்கே உங்களை விட முஸ்லீம்களை விட எங்களை காஃபிர்களை நல்லா வாழ வச்சுருக்கான் அல்லாஹ் தாலா எவ்வளோ பேர் பங்களாக்களில் வசிக்கிறோம் நீ குடிச்சையில் வசிக்கிற இங்கே எங்கள் மீது கருணை புரிந்த அல்லாஹ் தாலா மறுமை என்று ஒன்று இருந்தால் சொர்க்கம் என்று ஒன்று இருந்தால் அங்கே போய் அங்கேயும் உங்களை விட அதிகமாக தான் கொடுப்பான் எங்களுக்கு என்று பேசிக்கொண்டார் அல்லாஹ் சொல்கிறான் இந்த முஸ்லீம்களையும் இந்த காஃபிர்களை போன்றா நாங்கள் ஆக்குவோம் மாலக்கும் கைஃபத் ஆக்குவோம் எப்படி இவ்வாறு எங்கள் முடிவு கட்டினீர்கள் இவ்வாறு முடிவு செய்தீர்கள் அல்லாஹ் அங்கே எங்களுக்கு கொடுப்பான்னு சொல்கிறீங்களே அம்லக்கும் கிதாபுன் இன்னும் உங்களிடத்தில் ஏதும் புத்தகம் இருக்கிறதா வேத புத்தகம் இருக்கிறதா ஃபீஹி ததுருசுன் அதில் நீங்கள் படித்திருக்கிறீர்களா உங்களுக்கு மறுமையிலும் அல்லாஹ் இந்த மாதிரிலாம் கொடுப்பான் நல்லா வச்சுருப்பான்னு சொல்லி இன்னலக்கும் ஃபீஹி லமா தஹையரூன் அந்த வேதத்திலே உங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு என்று பொறுக்கி எடுத்துக்கொண்டதெல்லாம் தேர்ந்தெடுத்து கொண்டதெல்லாம் அந்த வேதத்தில் இருக்கிறதா தஹையரூன் அம்லக்கும் ஐமான் அலைனா அல்லது நாம் எதுவும் சத்தியம் செய்து கொடுத்துருக்கிறோமா உங்களுக்கு
எப்போவுமே இதே மாதிரி வச்சுருப்போம், உங்களுடைய நியமத்துகள் என்றைக்கும், உங்கள் அருட்கொடைகள் என்றைக்கும் குறையாது, இதே செல்வ செழிப்போடு தான் என்றைக்கும் வாழ்வீர்கள் என்று சத்தியம் செய்து கொடுத்தோமா? ஐமான் அலைனா நம்ம மீது உங்கள் எதுவும் சத்தியம் இருக்கிறதா, ஒப்பந்தம் இருக்கிறதா? பாலிகத்துன் இதா யோமில் கியாமத்து நாள் வரைக்கும் நீளக்கூடிய, அவ்வளோ நாள் வரைக்கும் உங்களை அப்படியே வச்சுருப்போம் என்று நீளக்கூடிய சத்தியம் எதுவும் செய்து கொடுத்திருக்கிறோமா? இன்னலுக்கும் லமா தஹக்குமூன், உங்களுக்கு நீங்கள் எதை முடிவு செய்து கொள்வீர்கள் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்று நாம் சத்தியம் செய்து கொடுத்தோமா? இந்த இன்னலுக்கும் லமா தஹக்குமூன் ஐமான், உங்களுக்கு நீங்கள் எதை முடிவு செய்கிறீர்களோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் ஆசைப்படுவது எதிர்பார்ப்பதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்று சத்தியம் செய்து கொடுத்தோமா? சல்ஹும், கேளுங்கள் அவரிடத்தில், ஐயுஹும் பிதாலிக சயீம், அவர்களை யார் இதற்கு பொறுப்பேற்றுக் கொள்வது? இங்கே எங்களுக்கு வாழ வைத்த அல்லாஹ் ஆகிரத்திலும் கொடுப்பான்னு சொன்னார்களே, மறு உலகிலும் அல்லாஹ் எங்களுக்கு கொடுப்பான்னு சொன்னார்களே, உங்களை யார் அதற்கு பொறுப்பேற்றுக் கொள்வார்கள்? அம்லஹும் ஷுரக்கா, உங்களுக்கு எதுவும் கூட்டாளி இருக்கிறார்களா? இது விஷயத்தில் முடிவு செய்யக்கூடிய ஷுரக்கான தெய்வங்களையும் சொல்லப்படும், அல்லது உங்களுடைய கூட்டாளிகள் யாரும் இருக்கிறார்களா, உங்கள் தலைவர்கள் கூட்டாளி யாரும் இருக்கிறார்களா? ஃபல்யத்தூபி ஷுரக்காஇஹிம், உங்களுடைய அந்த கூட்டாளிகளே அல்லது பொறுப்பாளிகளை, உங்களுக்கு இந்த ஆகிரத்திலும் நற்கூலி கிடைக்கும் என்று பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடிய கூட்டாளிகளை கொண்டு வாருங்கள். இன்கானு சாதிகீன், அவர்கள் உண்மையாளராக இருந்தால் கொண்டு வரட்டும். அப்படி எல்லா மறுமை நாளில் அவர்களுக்கு கடுமையான தண்டனை இருக்கிறது. யோம யுக்ஷஃபு அன் சாக், மறுமை நாளில் அல்லாஹ் தாலா தன் கெண்டை காலை அல்லாஹ் ஜல்லஷாஹு திறந்து காட்டுவான். இது அவுன இது சுஜூத், சஜிதாவின் பக்கம் அந்த மக்கள் அனைவரும் அழைக்கப்படுவார்கள். யுக்ஷஃப் அன் சாக்குக்கு நீண்ட விளக்கம் சொல்கிறாங்க பை. சிலர் கூறுகள் சாக்குன்னா கெண்டைக்கால்னு அர்த்தம். அல்லாஹால தன் கெண்டைக்காலை திறந்து காட்டி இப்போ இந்த பாதம் இருக்குல்ல, பாதத்திலிருந்து கால் நடு முட்டு இருக்குல்ல, இந்த கீழ் முட்டு இருக்குல்ல பை, கரண்டை முட்டு, அதுலேருந்து முட்டுக்கால் உடைய மூட்டு இருக்குல்ல, ரெண்டுக்கு மத்தியில் உண்டான காலுக்கு கெண்டைக்கால் சாக்குன்னு சொல்லப்படும். மறுமை நாளிலே அல்லாஹ் தன் சாக்கை திறந்து காட்டுவான், சஜிதா செய்கள் என்று சொல்லுவான். எல்லோரும் போய் சஜிதா செய்வார்கள். மூமினான மக்கள், காஃபிரான மக்கள் சஜிதா செய்ய முடியாது. நின்றே இருப்பான், முதுகு குனியாது, அப்படி தான் நிற்பான், முதுகு குனிய விடாமல் அல்லாஹ்தாலா ஆக்கிடுவான். உலகிலே ஒன்று சஜிதா செய்யும்படி அழைத்தேன், நீ சஜிதா செய்யலை, இங்கேயும் சஜிதா செய்ய முடியாதுன்னு நல்லா சொல்லிடுவான் என்று வருகிறது. இந்த யுக்ஸஃபான சாக்குக்கு என்ன? அப்போ அல்லாஹ்தாலா கெண்டைக்கால் இருக்கா? அல்லாஹ் நம்ம மனுஷ உருவத்தில் இருப்பானா அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் சொன்னதை ஏற்றுக்கொள்வோம். அர்த்தம் என்னன்னு நமக்கு தெரியாது. இது சிலருடைய கருத்து. இப்போ அல்லாஹ்க்கு கால் இருக்குது, கை இருக்கலாம் வருது இல்லையா? எதுல்லாஹி, அல்லாஹ்வுடைய கை உங்கள் மீது இருக்கிறது. எங்கே திரும்பினா அல்லாஹ்வுடைய முகம் இருக்கிறது. இதெல்லாம் முத்தஷாபியான ஆயத்து. அல்லாஹ்வுக்கு முகம்லாம் இல்லை. இன்னகபிய ஐயுடைய நபியை, நீங்கள் என் கண்ணீரே நீங்கள் இருக்கிறீர்கள். பல்ல கண் எங்கே இருக்குது? இந்த உறுப்புகள் இல்லை அல்லாஹ்வுக்கு. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ் தன் தஜல்லியை வெளியே காட்டுவான்னு அர்த்தம் என்று சிலர் கூறுகிறார். சிலர் அப்படியே அர்த்தம் வைக்க வேணாம். யுக்ஸஃபான் சாக்கு, கெண்டை காலை திறந்து காட்டப்படும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு விசாரணை செய்ய அல்லாஹ் தயாராகி விடுவான்னு அர்த்தம். இப்போ பொதுவாக நான் சொல்கிறேன், தம்பி இந்த வெளி வாசலை கொஞ்சம் கூட்டிவிடு, வெறும் மண்ணாக இருக்குது, தெருவை கூட்டிவிடுன்னு நான் சொல்கிறேன். ஒரு தம்பிகிட்ட சொல்கிறேன், என்ன செய்வீங்க? ஃபஸ்ட்டு வேஷ்டி மடை கட்டுவாங்களே பை, அப்படி ஏதாவது கிளம்பிட்டு விளக்கமாக தூக்கி என்ன செய்வாங்க? வேஷ்டி இப்படி தூக்கி இப்படி மடைக்கு மேலே சொருவாங்க. இப்போ கெண்டை கால் வரைக்கும் மேலே, வேஷ்டி கீழே வரைக்கும் இருக்கும். வேலை செய்ய ஆரம்பிக்கும்போது என்ன செய்வாங்க? அந்த காலை தூக்கி தான் வேலை செய்வாங்க. பார்த்துருங்களே, கொஞ்சம் தூக்கி கட்டிக்குவாங்க, தூக்கி கட்டிக்கிட்டு வேலை செய்வாங்க, வேஷ்டி தூக்கிட்டு. அப்போ கெண்டை கால் தெரிகிற மாதிரி காலை சற்று தூக்கி உயர்த்தி கொண்டு அவர்கள் வேலை செய்வார்கள். அது மாதிரி செண்டைக்காலை தூக்கிய பொழுதுன்னு சொன்னால் விசாரணைக்குரிய தயாரிப்புகள் எல்லாம் நடைபெறுகிற நேரத்திலே அல்லாஹ் தஆலா ஒவ்வொருத்தரையும் கேள்வி கணக்கு கேட்பதற்காக, தண்டனை கொடுப்பதற்கு, கேள்வி கணக்கு கேட்பதற்கு தயாரான நேரத்திலே, மறுமை நாள் வந்த நேரத்திலே, மறுமையின் அதாபுடைய நாட்கள் நெருங்கிய நேரத்திலே, அப்படி அர்த்தம். அதுக்கு அல்லாஹ்வுடைய கெண்டைக்காலுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிறது. ஏன்னா கெண்டைக்கால் அல்லாஹ் இங்கே இருக்குது என்று சிலர் கூறுகிறார்கள். இது பலரும் பலவித விளக்கங்கள். ஒருத்தர் என்ன சொன்னாங்க, அது என்ன அர்த்தமோ தெரியாது, வச்சுருவோம். சில பேர் சொன்னாங்க ஷஃபான் சாக்குன்னா அல்லாஹ் தஜல்லி வெளிப்படுத்துகிறான். சில பேர் மறுமை நாள் வெளிப்படுகிற பொழுது, இப்படி ஒவ்வொருத்தரும் பலரும் பல விதங்கள் அர்த்தம் சொல்கிறார்கள். ஆக ஒரு அர்த்தம் என்னன்னு கேட்டால் மறுமை நாளிலே அப்படின்னு அர்த்தம். ஷஃபான் சாக்கின், கெண்டைக்காலை திறக்கப்படும் அந்த நாளிலே. ஒயுதவுன இல சுஜூதி, அல்லாஹுக்கு சஜிதா செய்யும்படி அவள் அழைக்கப்படும் பொழுது ஃபலாயஸ்தத்தியோன், சக்தி பெற மாட்டார்கள். ஹாஷி அத்தன் அபுசாருகும், அவருடைய பார்வைகள் எல்லாம் பயந்து கேவலப்பட்டதாக கீழே தாழ்த்தி இருக்கும். தருஹக்குஹும் தில்லத்துன், அவர்களை கேவலம் சூழ்ந்து கொள்ளும்.
வகது கானு யுதவுன இல சுஜூது, இதற்கு முன்பு அவர்கள் சஜிதாவின் பக்கம் அழைக்கப்பட்டார்கள். ஹாஷிஅத்தன்னா அவர்கள் பார்வைகள் தாழ்ந்து இருக்கும். தரஹக்குமுதில்லா அவளை கேவலம் அவர்களை சூழ்ந்து கொள்ளும். வகது கானு யுதவுன இல சுஜூத், சஜிதாவின் பக்கம் ஏற்கனவே அழைக்கப்பட்டார்கள். வஹும் சாலிமூன், அவர் உலகிலே நிம்மதியாக இருந்த காலத்தில், சலாமத்தாக இருந்த காலத்தில் அழைக்கப்பட்டார்கள். வஹும் சாலிமூன், ஆனால் அவர்கள் அங்கே அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்யவில்லை. அதனால் அல்லாஹ் தஆலா இங்கேயும் அவர்களை சஜிதா செய்ய அனுமதிக்க மாட்டான். ஃபதர்னி, நபியை என்னை விட்டுவிடுங்கள். ஒமன் யுகذிபு பிஹாதல் ஹதீஸ், இந்த குர்ஆனை பொய்யாக்கக்கூடிய இந்த மக்களையும் என்னையும் விட்டுவிடுங்கள், நான் பார்த்துக்கிறேன் அவங்கள, நீங்கள் தலையிடாதீங்க. தண்டனை கொடுத்து அவர்களை தண்டிக்க பொறுப்பு என்னது. சனஸ்தத்ரிஜுஹும், அவர்களை நாம் பிடிப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக. தரஜுனா படிப்படியாக, தரஜத்துன் தரஜத்துன், கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை நாம் பிடிப்போம். என்ன பை, இஸ்தத்ரஜன படிப்படியாக பிடிக்குதல். சனஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைசு, கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை நாம் பிடிப்போம். மின் ஹைசு லா யஅலமூன், அவர்கள் அறியாத முறையிலே. அல்லாஹ் நம்மை பிடிக்கிறானே தெரியாது, மொத்தமாக பிடிச்சப்பனே தெரியும் அவங்களுக்கு. ஓ உம்லீலஹும், அவர்களுக்கு நீங்கள் கொஞ்ச காலம் அவகாசம் கொடுங்கள். இன்ன கைதி மதீன், என்னுடைய சூழ்ச்சியோ மிகவும் உறுதியானதாக இருக்கிறது. கடுமையான சூழ்ச்சி என்னுடைய சூழ்ச்சி, மொத்தமாக பிடிச்சிருவேன். அம் தஸ்அலுஹும் அஜ்ரன், நபியை என்ன இவரிடத்தில் நீங்கள் என்ன கூலியாக கேட்கிறீர்கள் நீங்கள் செய்யக்கூடிய மார்க்க பணிக்கு. ஃபஹுமிம் மகரமிம் முஸ்கலூன், அவர்கள் என்ன பெரும் கடனிலே பெரும் கடன் சுமையில் சுமத்தப்பட்டவர்கள் ஆகிவிட்டார்களா. ஒரு நாள் பயன் செஞ்சால் 1000 ரூபா கொடுக்கணும், அப்புறம் மாதம் 30,000 கொடுக்க முடியல என்னால் என்றெல்லாம் நீங்கள் சொன்னீங்களா. இல்லவே இல்லை, யார்ட்டையும் காசே கேட்கல நீங்கள். அம் இந்தஹுமுல் கைபு, அல்லது இவ்விடத்தில் என்ன மறைவானவற்றின் பொக்கிஷம் இவ்விடத்தில் இருக்கிறதா. ஃபஹும் யக்துபூன், அவற்றை அவர் எழுதி வைத்திருக்கிறார்கள். லவ்ஹுல் மஹ்ஃபூதின் கையில் இருக்குதா விதி பலகை. அவர்கள் எழுதுகிறாரா, தங்கள் விதியை தாங்களே எழுதி கொண்டுகிறார்களா. ஃபஸ்பிர், நபியை நீங்கள் பொறுமையாக இருங்கள். லி ஹுக்குமி ரப்பிக்க, உங்கள் ரப்புடைய உத்தரவு வரும் வரை பொறுமையாக இருங்கள். வலா தக்குன், அவசரப்பட வேண்டாம். இன்னும் தண்டனை இன்னும் வரலையே, இவ்வளோவெல்லாம் நம்மளே அவன் கேவலப்படுத்துகிறாங்க இந்த மக்கள், அல்லாஹ் இவன் தண்டிக்கலையே என்றெல்லாம் நினைவிடாதீர்கள், வரும், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. வலா தக்குன், நீங்கள் ஆகிவிட வேண்டாம். க சாஹிபில் ஹூத், மீனை உடையவர்கள். யார்? ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மக்களுக்கு அல்லாஹ் தஆலா தண்டனை கொடுப்போன்னு சொன்னான். இவங்க ஊரை விட்டு ஒதுங்கி போக சொல்லிட்டா, ஒதுங்கி போயிட்டாங்க. தண்டனை வந்துச்சு, அவங்கெல்லாம் அழுதாங்க, அல்லாட்ட கதறினாங்க. எல்லாம் மன்னிச்சு தான் தண்டனையை விலக்கிட்டான். என்னடா அல்லாஹ் தண்டனை கொடுக்க சொன்ன தண்டனை கொடுக்காம விட்டானே, இப்போ எப்படி போய் அந்த மக்கள் மூஞ்சியில் முழிப்போம், கேலி பண்ணுவானுங்களே. என்னமோ வந்துச்சுன்னீங்க ஒன்றையும் காணாமே அப்படி ஏற்கனவே கேலி பண்ணுறான், இப்போ இன்னும் சேர்ந்து கேலி பண்ணுவானே, ஊருக்குள்ளே போகக்கூடாதுன்னு கிளம்பி போயிட்டாங்க. போய் படகுல ஏறி போகிறாங்க, ஒரு மீன் முழுங்கிருச்சு அவங்கள. அவசரப்படக்கூடாது, பொறுமையான அல்லாடு அடுத்த உத்தரவு என்ன வருது, அடுத்த உத்தரவு அல்லாஹ்வின் உத்தரவு எதிர்பார்த்து காத்திருக்கணும். ரொம்ப இந்த மாதிரி ஆச்சு, இப்போ நான் என்ன செய்கிறது. அல்லாஹ் இன்றைக்கி அனுப்புவான், நாளைக்கு அனுப்புவான், இந்த மாதிரி செய்யுங்க நபியை, இன்னும் உத்தரவு வரும். எதிர்பார்க்காம நீ செய்யாதீங்க எந்த உத்தரவையும். நீங்கள் மீனுடைய யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று ஆகிவிடாதீர்கள். இது நாதா, மீன் வயிற்றிலே மாட்டிக்கொண்ட பின்பு அவர்கள் அழைத்தார்கள் அல்லாஹ்வை. வஹுவ மக்லூம், அவர்களோ மிகப்பெரிய சோதனையில் சிக்கிய நிலையிலே. மக்லூம்னா மம்லூன் ஹம்மன், கவலையால் நிரம்பியவர்களாக, கவலை நிரம்பியவர்கள். மம்லூன் லவ்லான் ததாரகு, அவர்கள் கவலை நிரம்பியவர்களாக அல்லாஹ் தஆலாவை அழைத்தார்கள். ரப்பே என்னை பாதுகாத்து. என்ன சொல்லி அழைச்சாங்க? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் அழைத்தார்கள். லவ்லான் ததாரகு நிஅமத்தும் மின் ரப்பிஹி, அவருடைய ரப்பிடமிருந்தும் உண்டான அருள் கொடை மட்டும் அவர்களை வந்து தொட்டிருக்காவிட்டால் லனுபித பில் அராய், வெட்ட வெறியிலே அவர்கள் வீசப்பட்டிருப்பார்கள். ஓ மதுமும், அவர்களுமோ மிகவும் தாழ்ந்த நிலையிலே இழிவான நிலையிலே வீசப்பட்டிருப்பார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவர்கள் சூழ்ந்து கொண்டது துவா செஞ்ச காரணத்தினால. அல்லாஹ் தஆலா மன்னிச்சு கண்ணியமான முறையில் கொண்டு போய் மீன் அவர்களை ஒரு இடத்துல வைத்து அல்லாஹ் தஆலா ஒரு மான் வந்து அவர்களுக்கு பால் கொடுத்து ஒரு சுரை கொடி அவர்கள் மேல் படர்ந்து அவர்களை பாதுகாத்து உடல் நல்லா தேறின பின்னாடி எந்திரிச்சு ஊருக்குள்ளே போய் கண்ணியப்படுத்தினான் அல்லாஹ் தஆலா. ஃபஜ்தபாஹு ரப்புஹு, அவரே அவருடைய ரப்பாகிய அல்லாஹ் தஆலா பொறுக்கி எடுத்துக்கொண்டான்.
ஃபஜஅலஹு மின சாலிஹீன், சாலிஹா நல்லடியார்கள் அவரை அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்தான். அதனால் நபி நீங்கள் அவசரப்படாதீங்க. காஃபிர்கள் உங்களை என்ன சூழ்ச்சி செஞ்சாலும் சரி பயப்படாதீங்க. இந்த காஃபிர்கள் என்ன நினைக்கிறார்கள்? வையக்காதுல்லதீன கஃபரு, காஃபிரான மக்கள் நெருங்கி விட்டார்கள். ல யுஸ்லிகூனக, உங்களை உங்களுடைய அந்தஸ்திலிருந்தும் கீழே தள்ளுவதற்கு, உங்களை எப்படியாவது சறுக்கி விழ வைக்க வேண்டும், உங்களை அழிச்சரணும்னு நினைக்கிறாங்க. பி அபுசாரிஹிம், தங்கள் பார்வைகளாலேயே உங்களை கீழே விழ வைப்பதற்கு எண்ணுகிறார்கள். இல்லை யுஸ்லிகூனகனா உங்களை விழச் செய்வதற்கு, வழுக்கி விழச் செய்வதற்கு, அழிப்பதற்கு. லம்மா சமீஉ திக்ர, இந்த குர்ஆனை அவர்கள் காதால் கேட்ட பொழுது உங்களை நீக்கிவிட வேண்டும், அழித்து விட வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். வயக்கூலூன், இன்னும் சொல்லுகிறார்கள், ல இன்னஹு ல மஜ்னூன், நிச்சயமாக இவர் ஒரு பைத்தியம் என்றெல்லாம் கூறுகிறார்கள். ஒமா ஹுவ இன்னஹு ஒமா ஹுவ, அந்த குர்ஆன் ஆகிறது இல்லை, இங்கே ஹுவ வந்து குர்ஆன பக்கம் இல்லை. இல்லா திக்ருல் லில் ஆலமீன், இவ்வுலகத்தாருக்கு உபதேசமாகவே தவிர, நல்லுபதேசமாகவே தவிர இந்த குர்ஆன் வேறு எதுவும் இல்லை. இப்படிப்பட்ட குர்ஆனையும் குர்ஆன் உடையவர்களையும் அவள் கேவலப்படுத்துகிறார். நபியை நீங்கள் அவசரப்பட வேண்டாம், அல்லாஹ்வின் தண்டனை விரைவில் வரும், அதுவரை பொறுமையாக இருங்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். ஸதகல்லாஹுல் அஸீம் வஸத்தக வஸதக வபல்லக ரசூலுஹுன் நபியுல் கரீம் வநஹ்னு அலா ذلك மினஷ் ஷாஹிதீன வஷாக்கிரீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.